பெருமானாரை பற்றி கேட்பது இது அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமான ஒன்று. அவன் பேச சொல்லிக் கொண்டே இருப்பான், பேசுபவர்களை கேட்க சொல்லிக் கொண்டே இருப்பான். எனக்கு முன்னே உரை நிகழ்த்திய மரியாதைக்குரிய ஹஜ்ரத் பெருந்தகை அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வினுடைய நியமத்தை பற்றி நீங்கள் பேசுங்கள், அதில் பெருமானார் அடக்கம் என்று சொன்னார்கள். அதை ஏன் நீ பேசுற அப்படின்னு ஒரு கூட்டம் வந்து கேட்கறான். என்னையா அப்படி ஏன் அவரை போய் இப்படி தூக்கி பிடிக்கிறீங்க? அது என்ன மீலாதுன்னு வந்து கிடக்கு, அது எங்க இருக்கு? மீலாதுன்னு அபூபக்கர் கொண்டாடினாங்களா? நமக்கு நிறைய நேரங்கள்ல ஜர்க்காகிற கேள்வி, டக்குன்னு கேட்டவுடனே நம்ம பயந்துருவோம். என்னமோ ஏதோ ஏதோ பெருசா சொல்றாரு உங்களுக்கு. உமர் கொண்டாடினாங்களா ரலியல்லாஹு தஆலா? உஸ்மான் கொண்டாடினாங்களா? அப்படிலாம் கேட்டவுடனே நமக்கே ஒரு இது, ஆமா ஆமா அப்படிலாம் இல்லை உங்களுக்கு. அவங்க நபியை நித்தம் கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க, டெய்லி கொண்டாடினாங்க, பார்க்கும் போதெல்லாம் கொண்டாடினாங்க. சஹாபாக்களுடைய ஒரு வளமை உண்டு, வேலைகளுக்கெல்லாம் முடிச்சுட்டு இப்படி வீட்டுக்கு போகும்போது பள்ளியாசல்ல வந்து ரசூலுல்லாவை பார்த்துட்டு போகணும்னு இப்படி எட்டி பார்ப்பாங்க. காலையில இருந்து அங்க என்ன வேலை? ஆபீஸ்ல கோட்டு மாட்டிக்கிட்டு டை கட்டிக்கிட்டு செய்யற வேலையா? இல்ல, விறகு பொறுக்கிறது, ஒட்டகத்தை மேய்க்கிறது, ஆடை மேய்க்கிறது, இப்படிதான். பார்த்துட்டு அப்படியே ரசூலுல்லா முகத்தை பார்த்துட்டு போலான்னு இப்படி வந்து பார்த்த உடனே இந்த சஹாபாக்கள் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? முசீபத்துன் முசீபத்துன் பாதக ஜலலுன் யா ரசூலல்லாஹ். 8 மணி நேரம் 10 மணி நேரம் காடுகளிலே நின்று கால் கெடுக்க நாங்கள் ஆடுகளை மேய்த்து அங்கே இருக்கிற அந்த குச்சிகளை பொறுக்கி வந்து எவ்வளவு நாங்கள் கஷ்டத்தில் அல்லது டயர்ட்ல இருக்கமோ, உங்க முகத்தை பார்த்த உடனே அந்த டயர்ட் போயிருக்கு. ஆம்பளைங்க மட்டும் இல்ல, பொம்பளைகளும் சொன்னாங்கன்னு வரலாறு சொல்லுது. தாய்மார்கள் சொல்லுகிறார்கள், யார சூழலே உங்கள் முகத்தை பார்த்தால் முசீபத்துன் பாதக. இது யார் சொல்ல முடியும்? இது யார் சொல்ல முடியும்? அனுபவிச்சவங்க தானே சொல்ல முடியும். அந்த சஹாபாக்கள் நித்தம் பெருமானாரை கொண்டாடினார்கள். இன்னைக்கு வந்து இப்படி கேட்ட உடனே சரி இப்ப பேசாட்டி என்ன நடக்கும் அப்படிங்கிறத குர்ஆனும் ஹதீஸும் ஏதாவது சொல்லுதா அப்படின்னு விழா முடியும் போது என்கிட்ட கேட்டுக்குங்க, நான் சொல்லாட்டி. சரியா சகோதரர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து இன்று நேற்றல்ல இந்த காலம், இந்த உலகம் மனித குலம் படைக்கப்பட்டதிலிருந்து பேசப்படுகிறது. என்னமோ இன்னைக்கு நீ பேசினியான்னு சில பேர் கேட்கறான்ல, கூப்பிட்டு தரமா இல்ல ஏன் பேசுற? சில பேருக்கு அப்படி சொன்ன உடனே எரியும். மீலாதுன்னு சொன்னாலோ அல்லது ரசூலை பற்றி பேச போகிறோம் என்று சொன்னாலோ அவங்க ஜீரணிச்சிக்க முடிய மாட்டேங்குது. பெருமானார் வரப்போகிறார்கள் என்று சொன்ன உடனே சைத்தான் கோன்னு அழுதான். உலகத்தினுடைய சாகிர்கள் யாரெல்லாம் சிறு அத்தனையும் நின்றுச்சுன்னு வருது, வரலாறுல எழுதாங்க. அங்கே கிஸ்ராவினுடைய கோட்டையில எரிந்து கொண்டிருந்த அத்தனை விளக்குகளும் அணைந்தது, அணையாத விளக்குகள். இதெல்லாம் பெருமானார் இந்த உலகத்துக்கு வர்றபோது இதெல்லாம் அழுகுச்சு, எல்லாமே அழுதான். ஆனா வானமண்டலமும் பூமியும் புகழ் பாடியது. ரசூல்லா வர்றாங்க. ஏன் புகழ் பாடிச்சு? நம்ம வேற எதையாவது சொன்னா கேள்வி வைப்போம், வேற இவங்களா அடிச்சு விடுறாங்க அப்படின்னு சொல்லுவான். நம்ம இப்ப என்ன செய்யறோம்? குர்ஆன் பக்கத்துல போய் நின்றுக்கிறோம். குர்ஆனிலே அல்லாஹ் ஒரு வசனத்திலே சொல்லுகிறார், என் நபியின் வருகை எப்படிப்பட்டது தெரியுமா? என் நபி எப்படி தெரியுமா வந்தாங்க? மனித குலத்தை படைக்கிற நேரத்திலே அல்லாஹ் கேட்கிறார், இது அஹதல்லாஹு மீசாக்கன் நபியீன லமா ஆத்தைத்துக்கும் மின் கிதாபின் வ ஹிக்மா ثم جاءكم رسول مصدق لما معكم لتؤمنن به ولتنصرنه قال أأخذتم على ذلكم يسري قالوا أقررنا فاشهد وأنا معكم من الشاهدين என்று குர்ஆனிலே ஒரு வசனம் உண்டு. நம்ம நபி யாருன்னு நமக்கான புரிதலுக்கு அவ்வளவு நேரம் பேசினாங்கல்ல உலமா பெருமக்கள். அந்த நபியின் மீது அன்பு வரணும், அந்த நபியின் மீது ஆறாத காதல் கொள்ளணும் அப்படின்லாம். அது எப்படி வரும்? எந்த விஷயத்தை பற்றி ஒரு மனிதனுக்கு திரும்ப சொல்லப்படுகிறதோ அது அவனுக்கு பிடிக்கும். நம்ம பிள்ளைகள்கிட்ட எப்பவும் பார்த்தாலும் காசு சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிக்கணும், வீடை வாங்கணும், பெரிய காரை வாங்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம். அந்த பிள்ளைகள் பெரியவளா சொல்லுது, நான் டாக்டர் ஆக போறேன். ஒரு ஊர்ல ஒரு கூட்டத்துக்கு கூப்பிட்டு இருந்தாங்க,
மாணவர்களுக்கான வழிகாட்டுதல் முகாம் அது. மாணவர்களுக்கு வந்து கோல் செட்டிங் அந்த நிகழ்ச்சி, அது ஸ்கூல் நிகழ்ச்சி. அதனால அந்த தலைப்புல வச்சிருந்தான், ஹவு டு செட் யுவர் கோல்ஸ் அப்படிங்கிறது தான் அதனுடைய டாபிக். அந்த ஊர்ல போய் பேசும்போது சும்மா கேட்டேன், உன் கோல் என்னக்கா சொல்லுதா அப்படின்னு. முன்னாடி 8வது 10வது 11வது 12வது கல்லூரி படிக்கிற மாணவர்கள். அப்ப அந்த பையன் சொன்னா, ஒரு பையன் சொன்னா, நான் டாக்டர் ஆகணும் சார் அப்படின்னா. ரைட், உட்கார். அடுத்த ஆள் சொல்லுங்க, நான் வந்து ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்கணும் சார். குட், ஃபிளைட் படிக்கிறது. அடுத்து 3வது பையன் செஞ்சான், தெரியல சார்னா. எப்படி சொன்னா, டபக்குன்னு சொல்லிட்டான், தெரியல சார், ஏதோ வந்து உட்கார்ந்துருக்கேன். இன்னைக்கு நம்ம மாணவர்களுடைய மக்களுடைய மனோநிலை அதுதான். கல்லூரியில டெய்லி நாங்க பாக்குறோம் அந்த பிள்ளைகளை. அவனை கூப்பிட்டு என்னடா செய்ய போறேன்னு கேட்டா, இதுவரை எங்க அத்தா எல்லாமே செஞ்சாரு, படிக்க வச்சாரு, அவரே வேலை வாங்கி தருவாரியாங்கண்ணா. நம்மள்டே சொல்றான். அவனுக்கு எந்த சங்கோஜமும் கவலையும் இல்லை, எங்க அப்பா பாத்துக்காரு எல்லாத்தையும். இப்ப நம்ம எல்லாம் படிக்கும் போது ஸ்கூல்ல சேர்த்து விடுறதுக்கு கூட நிறைய பெற்றோர்கள் வந்திருக்க மாட்டாங்க. நம்மளா போய் தட்டு மாதிரி ஸ்கூல்ல சேர்ந்து நம்மளே கைக்கு போட்டு, இல்லை யாராவது ஒருத்தன் அண்ணன் சொல்லி கூப்பிட்டு போவோம். இல்லைன்னா ரோட்ல நிக்கிற வரை இவர் தாங்க எங்க சித்தப்பான்னு கூப்பிட்டு போயிடுவோம். அவர் கையெழுத்து போட்டு சேர்த்து விடுவாரு. பல பேர் இப்படி போய் படிச்ச கூட்டமா தான் இருக்கும். ஆனா இன்னைக்கு என்ன செய்யறான், ஒரு பிள்ளைய பெற்று வச்சிருக்கான். அந்த ஒத்த பிள்ளைக்கு வேண்டி காலம் முழுக்க சம்பாதிக்கிறான். அந்த பிள்ளைய வெளியே விடுறது இல்ல. வளர்க்கப்படுகிற வரும், கேட்டவங்க எல்லாம் தட்டுக்கு வரும். அப்படித்தான் பிள்ளை. ஒரு காலங்கள் இருந்து 10 பிள்ளைய பெற்றிருப்பாங்க ஒரு ஊர்ல. சாயங்காலம் தான் உள்ளே அடப்பான். 1 2 3 4 4வது காணனோடே நாளை காண்பா தேடுறாம்பாங்க நைட்ல. ஒரு காலம் இருந்தது, நாம் இருவர் நமக்கு நமக்கு நம்ம கவர்மெண்டே நமக்கு ஐடியா கொடுத்தான், நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்னா. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்ச உடனே நாம், இவங்க கொஞ்சம் லேட்டு, இந்த ஜெனரேஷன் எல்லாம் பின்னாடி வந்தது, நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்படின்னா. இப்பெல்லாம் என்ன தெரியுமா சொல்றான், நாமே குழந்தை, நமக்கு எதுக்கு குழந்தைங்கிறான். சாகுறாங்கிறான். இந்த திருச்சியில இந்த தில்லை நகர் தெருல வந்து பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா தெரியும், இன்ஃபெர்டிலிட்டி சென்டர், குழந்தை உருவாக்குகிற மையங்கள் தெருக்கு தெரு. அதுல எல்லாம் எங்க போனாலும் ஒரு புர்கா நிக்குது. எவ்வளவு வயிற்றுச்சலா இருக்கு சார். தானா குழந்தை பெக்க முடியலங்கண்ணா, அங்க வந்து நிக்கிறான். என்ன அநியாயமா. இப்ப இந்த பையன் அதனால சொல்றான், எங்க அப்பா எல்லாத்தையும் பாத்துக்குவாரு, அவர் என்ன செய்வாரு, அவரே எனக்கு வேலையும் வாங்கிட்டு இருந்துருவாரு. இப்படி ஒரு சந்ததிகளை நம்ம வளர்க்கிறோம். காசு காசு காசு, எந்த நேரமும் காசும் வாழ்க்கையும் இப்படி முடிஞ்சு போயிருமா நம்ம வாழ்க்கை. இன்றைக்கு இந்த இஸ்லாமியர்களை வெளிநாடுகளில் பார்த்தால் தன்னுடைய ரத்தத்தை எல்லாம் உதிரங்களாக சிந்தி காசுகளை அங்கிருந்து அனுப்புறாங்க. என்ன செஞ்சோம், அந்த காசுகளை வாங்கி சேர்த்து வச்சு அடுத்த தலைமுறைக்கு என்ன உருவாக்கணும் அல்லது என்ன கொண்டு வந்தோம். சகோதரர்களை குறிப்பாக சொல்லிக் கொள்ளுகிறேன், 8வது 10வது படிக்கிற புள்ள உங்க வீட்டுல இருந்தான் அப்படின்னு சொன்னா, உனக்கு காசு முக்கியம் இல்ல, அந்த புள்ளைய பாக்குறது தான் முக்கியம். தாய்க்கு வளர்க்க தெரியாது. அவன் ஏதாவது கேட்டவொடனே அப்படி போயிடுவான். நிறைய முஸ்லீம் ஊர்களில் 8வது 10வது படிக்கிற புள்ள வந்த உடனே அந்த தாய்மார்களுக்கு அதை பார்க்க தெரியல, பிரியத்துல விட்டுறான். உள்ள போறான், போட்டேன் அத்தா கூட இருக்கணும். பார்த்த உடனே சொல்லுவாரு, இந்த பையன் என்னமோ செய்யறான். அன்னைக்கு ஒரு நண்பர் கூட இருக்கவர் சொல்றாரு, சார் வீட்டுக்கு போனா என் பையன் மொபைல தூக்கிட்டு சந்துக்குள்ள போறான் சாருங்கிறாரு. சந்தேகமா இருக்குங்கிறாரு. இந்த பையன் எதுக்கு சந்துக்குள்ள போறான், இங்க உட்காந்து பார்க்க வேண்டியதான வீட்டுல. அப்பனுக்கு தெரியுது, பெத்தப்பனுக்கு தெரியுது இவன் என்ன செய்யறான் அப்படின்னு சொல்லிட்டு. சகோதரர்களே, எதை திரும்ப திரும்ப சொல்றோமோ அதுதான் மனதுல பதியும். எந்த விஷயத்தை திரும்ப திரும்ப கேட்கிறார்களோ அதை மக்கள் பிரியப்படுவார்கள். காசு காசு காசுன்னு சொன்னா அதன் மீது உண்டான ஒரு மோகம், ஒரு ஆசை, வேணும் வேணும் வேணும்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க இல்லையா. மாலி மாலி யகூலுல் இன்சானு மாலி மாலி. ஹதீஸ்ல பெருமானார் சொல்லுவார்கள், யகூலுல் இன்சானு மாலி மாலி. என்னுடைய பொருளாதாரம், எனக்கு காசு வேணும் காசு வேணும்னு சொல்லுவான். சொல்லிட்டு நான் சொல்றாங்க, ஒமா மாலு, உன்னுடைய பொருள் இருக்கிறதே, அகல்த ஃபஅப்னை ஃபஅப்னைத லபிஸ்த ஃபஅப்லைத. நீ உண்டு கழித்ததும் உடுத்தி கழித்ததும் தவிர வேற ஒண்ணும் உனக்கு இல்ல. உன் பொருள் என்ன, சாப்பிட்டு நல்லா சாப்பிட்டு பிரியாணியா உள்ள போட்டு போச்ச, அது தவிர நீ ஆடைகளை எதை உடுத்தி கிழித்தாயோ, அகல்த ஃபஅப்னைத அப்னைத வலபிஸ்த ஃபஅப்லைத ஃபதஸத்தக்த ஃபஅம்தைத. ஹதீஸ்ல பெருமானார் சொல்வாங்க, எதை அல்லாஹ்வினுடைய பாதையில் கொடுத்து சேர்த்து வைத்தாயோ அது நாளைக்கு நிக்குமாங்க. 3 தான் நிலைமை. எவ்வளவு சேர்த்தாலும்
சகோதரர்களே, இந்த பொருளாதாரத்தை சொல்ல சொல்ல பிள்ளைய கேட்குது, ரசூலை பத்தி யாரு சொல்லுவது? நீ கேட்டாங்கல்ல, பெருமளவு எல்லா ஊர்களையும் அந்த மீலாது அப்படிங்கிறது குறைஞ்சு போச்சுன்னு இப்ப திரும்ப ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கு. நான் துபாயில கொஞ்ச நாள் ஒரு கம்பெனில வேலை பார்த்துட்டு இருந்தேன். நான் நினைச்சுக்கிட்டேன் இந்த தமிழ்நாட்டுல மட்டும்தான் இப்படி மீலாதுலாம் கொண்டாடுவாங்க போலுக்கு நம்ம ஆளுங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அங்க இருக்கும்போது அங்க ஒரு பள்ளியில தப்சீர் பண்ணிட்டு இருந்தேன். என்னை ஒரு மீலாதுக்கு வாங்கன்னு கூப்பிட்டு போனாங்க. அங்க போய் பார்த்தா அரபுகள் கொண்டாடுறாங்க. அரபுகள் உட்கார்ந்து விடிய விடிய சாப்பாடுகள் ஆக்கி நல்ல இனிப்புகளை பகிர்ந்து அவங்க கொண்டாடுறாங்க. இப்ப போன மாசம் பெருமானாரின் மீது ஒரு பக்க கட்டுரை, ஒரு பக்க கவிதை எழுதினால் 10,000 திர்ஹம்ஸ் தரேன்னு சொல்லிட்டு ஒரு நாடு அறிவிக்கிறான். பெருமானாரின் மீது ஒரு பக்க கவிதை 10 லைனோ 15 லைனோ எழுதிட்டு வந்தேன்னா 10,000 திர்ஹம்ஸ் காசு கொடுக்குறேன்னு அறிவிக்கிறான். நம்ம நினைக்கிற மாதிரில உலகம் வேற ஒரு புறத்துல போய்கிட்டு இருக்கு. அவர்கள் கொண்டாடுகிறார்கள். எங்கள் பெருமானார் இந்த உலகத்தில் உதித்ததை அவர்கள் கொண்டாடுகிறார்கள். அல்லாஹ் திருக்குரான்ல சொல்றான், மனித குலத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னால் அல்லாஹ் எப்படி புகழ் போடுறான் பாருங்களேன். இப்ப நம்ம பேசினா வருத்தப்படுறான்ல, திருக்குறான்ல தான் இந்த வசனம் இருக்கு. அல்லாஹ் சொல்றான், இது அகதல்லாஹு மீசாக்கன் நபியீன, ஒட்டுமொத்த படைப்புகளையும் ஒன்றாக நான் படைத்தேன். உலகத்தினுடைய படைப்புகளை படைச்சு அந்த ரூஹுகளை ஒரே ஒரு தேன் கூடு மாதிரி ஆகினேன். அப்படி ஒரு தேன் கூடு மாதிரி இருந்துச்சு. ஹதீஸ்ல பெருமானார் சொல்லுவாங்க, அல் அர்வாஹு ஜுனூதும் முஜன்னத, அல் அர்வாஹு ஜுனூதும் முஜன்னத, உலகத்தினுடைய எல்லா உயிர்களையும் அல்லாஹ் ஒன்றாக படைத்து ஒரு தேன் கூடு மாதிரி வச்சிருந்தான். ஒரு காலத்துல அப்படியே தேன் ஈக்கள் இருக்கும் இல்லையா, அப்படி இருந்தது. அல் அர்வாஹு ஜுனூதும் முஜன்னத, மா தஆரஃப மின்ஹா யக்தலப் வ மா தனாக்கர மின்ஹா இக்தலப். அந்த தேன் கூடில் எந்த உயிர்கள் ஒன்றை ஒன்று பார்த்து கொண்டதோ, இந்த உலகத்துல வந்த உடனே அந்த உயிரை பார்த்தோம்னா ஒரு சந்தோஷம் இருக்கும், பிடிக்கும். ஏன் பிடிக்குதுன்னு தெரியாது, எதுக்கு பிடிக்குதுன்னு தெரியாது. எந்த உயிர்கள் எல்லாம் தூரம் தூரமாக இருந்ததோ இந்த உலகத்துல வந்தவங்க சண்டை போடும். கூட பிறந்த அண்ணன் தம்பியா கூட இருக்கலாம். நிறைய வீடுகள்ல அண்ணன் தம்பி அக்கா என்னமோ அடிச்சுக்கிறாங்க. ஏதோ பெரிய இந்த பாகிஸ்தான் இந்தியா போர் மாதிரி நடக்கும். உள்ள வந்த உடனே ஸ்கூல் முடிஞ்சு வந்த உடனே அப்பையில இருந்து ஆரம்பிக்கிறது சண்டை. இன்னும் சில நேரங்கள்ல சம்பந்தம் இல்லாம இங்க இருந்து வெளிநாடு போயிருப்போம் அல்லது மக்காவுக்கு போயிருப்போம். யாராவது பக்கத்துல இருந்த அவரை பார்த்தவனும் பிடிச்சி போயிரும். லாங்குவேஜே தெரியாது, பேசிட்டே இருப்பான். துபாயில நான் வீட்டுல குடும்பத்தோட அங்க இருக்கும்போது எனக்கு பக்கத்துல ஒரு நண்பர் இருந்தார். அவரு நான் அப்புறம் ஆபீஸுக்கு ஒன்னா போகும்போது காரில் வரும்போது, எங்க வீட்டுல தனியா விட்டு வரல, எங்க வீட்டுல கொண்டு வந்து விட்டுவாங்களேன் அப்படின்னு. இப்போ அவர் சொல்லுவார், இல்ல இந்த பக்கத்து வீட்டுல போய் வீட்டுக்காரம்மா பேசிட்டு இருக்கோம், என் ஒய்ஃபு பக்கத்து வீட்டுல போய் பேசுவோம். அப்போ கேட்டேன், பக்கத்து வீட்டுல தமிழ்நாடுகளா இருக்காங்க, உங்க வீட்டுல தமிழ்நாட்டுக்காரங்க ஆளு யாருமே இல்லையா? இல்லைங்க, பாகிஸ்தான்கார ஒரு ஃபேமிலி இருக்காது, அதுகிட்ட போய் பேசுவோம். எனக்கு ஒரே சந்தேகம், அவங்க மயிலாடுதுறைக்காரங்க, சுட்டு போட்டாலும் உருது போடாது. உங்க வீட்டுக்காரம்மா எப்படியா போய் பாகிஸ்தானிட்ட அச்சசல் அது உருது, இது அச்சசல் தமிழ், ரெண்டுக்கும் சம்மதமே இருக்காது. எங்க வீட்டுக்காரம்மா எப்போதும் போய் நான் வந்த பின்னாடி போறது 3 மணி நேரம் அந்த வீட்டுல நான் பேசிக்கிட்டே இருப்பாங்க. என்ன பாஷையில பேசுவாங்கன்னு கேட்டேன். அதான் உலகம் அறிஞ்ச பாஷை, கையில் பேசுவாங்க. எப்படியாவது பேசி இவங்க அவங்களுக்கு சொல்லிடுவாங்க, அவங்க எங்களுக்கு சொல்லுவாங்க. நான் கேட்டேன், ஆச்சரியமா இருக்காங்க, ஒரு தமிழம்மா ஒரு உருதுக்காரம்மாட்ட போய் இப்படி நேரம் கேட்டோன்னா அவர் சொன்னார், இதை விட ஆச்சரியத்தை ஒன்று சொல்லட்டுமா? சொல்லுங்க அண்ணே, ஊருக்கு போனாலும் போன்ல 2 பேரும் பேசிக்குவாங்கன்னாரு. ஏன்னா நேர்ல ஓதுறதே பெரிய பஞ்சாயத்து, போன்ல எப்படி மொழி தெரியாது பேசுவாங்க. அதெல்லாம் உங்களுக்கு எதுக்குங்க, நான் எப்படியோ பேசுவாங்க. போன்ல 3 மணி நேரம் என் ஒய்ஃப் அந்த அம்மாட்ட பேசிக்கிட்டே இருக்கு. பேசினாதான் அவங்க 2 பேருக்கும் இப்ப அப்படின்னா புரியாத பாஷை இல்லை. அல் அர்வாஹ் ஜுனூதும் முஜன்னதா 2006 நினைக்கிறேன். இந்த ஹதீஸ துபாயில ஒரு பள்ளிவாசல்ல சொல்றேன். இந்த தப்சீர் கிளாஸ் நடந்துகிட்டு இருக்கும்போது இந்த ஹதீஸ சொல்றேன். அல் அர்வாஹ் ஜுனூதும் முஜன்னதா, அது ஒரு தேன்கூட்டை போன்று இருந்தது. பக்கத்தில் உள்ள ரூஹ்களை ரொம்ப நல்லா அதுக்கு தெரியும். மொழி தெரியாவிட்டாலும் இனம் தெரியாவிட்டாலும் வேறு நாடாக இருந்தாலும் பார்த்த உடனே பிடிச்சு போகும். அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணுவான், பேசுவான். இதை நான் சொல்லிட்டு உடனே சொன்னேன், இந்தியாவிலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் இங்கே வந்துருக்கோம். பிலிப்பைனி புள்ளெல்லாம் அருமையா இருக்காது, அதை ரொம்ப எனக்கு பிடிக்குது, பக்கத்துல இருந்துருக்குமான்னு கேட்டுறாத என்ன. நிறைய பேர் இப்படி வந்து கேட்டு, பிலிப்பைனி பிள்ளைகள் பொம்பளை பிள்ளைகள் இருக்கும்ல, அங்க இவ்வளவு பெருசு தான் இருக்கும். அங்க நிறைய வேலைக்கு வருவாங்க துபாயில. உடனே எவனாவது வந்து அதிரத்து கேட்பான்,
நம்ம ஊருக்கார ஆளுகளுக்கு குசும்பு இருக்குல்ல, அங்க வந்து அது எடுத்து இந்த பிலிப்பைனி பிள்ளைகளை எனக்கு ரொம்ப பிடிக்குது, அப்ப அங்க ஒன்னா இருந்தோமா, நீங்க தானே சொன்னீங்க ரசூல்லா சொன்னாங்க, அதுக்கெல்லாம் இழுத்துக்குவாங்க, நம்மளையும் இழுத்துக்குவான், ரசூல்லாவையும் இழுத்துக்குவான், விட்டா அல்லாவையும் உள்ள தள்ளிடுவாங்க. நான் சொன்னேன் அது கிடையாது, இது வேற, இந்த பிள்ளைகள் அந்த லிஸ்டுக்குள்ள வராது, இது வேறப்பா. அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்அர்வாஹு ஜுனூதுன் மா தஆரஃப மின்ஹா யக்தலஃப், பக்கத்துல இருந்தது பிடிக்கும், வமா தனாகர மின்ஹா யக்தலஃப், தூரமா இருந்தது பிடிக்காது. இப்ப இந்த ரூஹுகளை இப்படி வச்சிட்டு அல்லாஹ் தஆலா ஒரு வேலையை செய்தான். திருக்குர்ஆன் அல்லாஹ்வினுடைய வேதம் சொல்லுகிறது, பொய்யே உரைக்காத சாதிக்குல் அமீன், சத்திய தூதர் அல்லாஹ்வினிடத்திலிருந்து நமக்கு வாங்கி வந்த அந்த வார்த்தை சொல்லுகிறது, இது அஹதல்லாஹு மீசாகன் நபியீன, அன்னைக்கே நபிமார்கள் யாருன்னு அல்லாஹ் முடிவு பண்ணிட்டான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம், அந்த நபிமார்கள் ரூஹ் மட்டும் தனியா கலட்டினான். கலட்டி இப்படி முன்னாடி ரப்புல் ஆலமீன் வச்சுக்கிட்டு அந்த ரூஹுகளிடத்திலே ஒரு அறுதி பெரும்பான்மை வாங்கினான். சார் குர்ஆன் சொல்லுகிறது, இட்ஸ் நாட் ஜோக்கிங், இது ஏதோ கடந்து போகிற ஒரு வார்த்தைகள் இல்ல. அல்லாஹ் ரூஹுகள், நபிமார்களுடைய ரூஹுகளை முன்னாடி வச்சுட்டு ஒரு உறுதிமானம், ஒரு ஒப்பந்தம் செய்கிறான். இது அஹதல்லாஹு மீசாகன் நபியீன லமா ஆத்தைத்துக்கும் மின் கிதாபின் வ ஹிக்மா, நபிமார்களே, நபிமார்களின் ரூஹுகளே, உங்களை எல்லாம் நான் உலகத்திற்கு அனுப்ப போகிறேன். ஒரு நாள் வரும், உங்களுக்கு வேதம் கொடுக்கப்படும், உங்கள் மக்களிடத்திலே போய் நீங்கள் என்னை பற்றி, என்னுடைய ஏகத்துவத்தை பற்றி பேசுவீர்கள், உங்களை நபியாக நான் அனுப்ப போகிறேன். அதற்கான தேர்ந்தெடுப்பு இன்டர்வியூ தான் இங்க போய்கிட்டு இருக்கு. அப்படின்னு நல்லா இது பேஸ் டு பேஸ் இன்டர்வியூ நடக்கும். லமா ஆத்தைத்துக்கும் மின் கிதாபின் வ ஹிக்மா, அப்படி ஒரு நாள் நீங்கள் இந்த உலகத்திலே நபிமார்களாக அறிமுகப்படுத்தப்பட்டு உங்களுடைய மக்களிடத்திலே போய் நீங்கள் சொல்லுகிறீர்கள், நான் இறைவனுடைய திருத்தூதன், எனக்கு வேதம் தரப்பட்டிருக்கிறது, இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்கிற செய்திகளை உங்களுக்கு சொல்லித்தர நான் வந்திருக்கிறேன்னு நீங்க சொல்ற போது அல்லாஹ் சொல்லுகிறான், இது அஹதல்லாஹு மீசாகன் நபியீன லமா ஆத்தைத்துக்கும் மின் கிதாபின் வ ஹிக்மா ثم جاءكم رسول مصدق لتؤمنن به. A fantastic word, a fantastic sentence, a beautiful word. திருக்குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், அப்படி நீங்கள் போய் அந்த மக்களிடத்திலே உங்கள் வேதத்தை பற்றி நீங்கள் நபிமார்கள் என்று சொல்லுகிற போது நீங்கள் ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும். என்ன தெரியுமா? இந்த வேதத்தை உண்மைப்படுத்துகிற ஒரு நபி பின்னால் வருவார். இந்த வேதத்தை உண்மைப்படுத்துகிற நபி பின்னால் வருவார். நீங்கள் என்னை நம்புகிறீர்களா? நான் யாரை ரசூல் என்று நம்பி இருக்கிறேனோ அந்த நபியை நீங்க நம்பணும்னு சொல்லுவான். இது நான் சொன்னதல்ல, திருக்குர்ஆன் சொல்லுகிறது. லதுமினுன்ன பிஹி, உலமாக்கள் நிறைந்திருக்கிற மஜ்லிஸ், சஜரத்துல கேட்டேன், 50 60 உலமாக்கள் இந்த ஊர்ல இருக்காங்க. அந்த உலமாக்கள்கிட்ட கேளுங்க, ல துமினுன்ன அப்படின்னு சொல்லிட்டு அரபியில சொன்னாங்க அப்படின்னா, லாம் ஒரு தாக்கீத், நூன் ஒரு தாக்கீதும்பாங்க, நூனே தகீலா அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த நூன் ஆஃப் எம்பசைஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. ல துமினுன்ன, கண்டிப்பா 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 என்னை நீங்கள் ஈமான் கொள்வதோடு, நான் நபின்னு ஒத்துக்கிறேன்னா, நான் யார நபின்னு ஒத்துக்கிறேனோ அவரை நீங்க ஒத்துக்கணும். ல துமினுன்ன பி அந்த நபி திடீர்னு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா, நான் ஓடி போய் அந்த நபிக்கு பின்னாடி நின்னுக்குமே, எனக்கு பின்னாடி நீங்க எல்லாம் ஓடியாந்து முஹம்மது ரசூல்லா முஹம்மது ரசூல்லான்னு சொல்லணும். சொல்றது மட்டுமல்ல, உங்கள் காலம் முழுக்க அந்த நபியினுடைய காலடியிலே கிடக்கணும். லதன்சுருன்ன, அந்த வார்த்தைக்கு அதான் அர்த்தம். அவங்களுக்கு எல்லா வகையிலையும் நீ உதவி செய்யணும். ஒன்னாவது ஏத்துக்கணும், இரண்டாவது உதவி செய்யணும். லதுமினுன்ன பிஹி வ லதன்சுருன்ன. கேட்டுட்டு அல்லாஹ் கேக்குறான், அஃபத்தும் அலா ذلكم இஸ்ரி, do you want to sign with me in this agreement? அடுத்த வார்த்தை அல்லாஹ் கேக்குறான், இதை ஏத்துக்கிட்டீங்கன்னா என்னோட நான் உங்களை நபியா அனுப்பக்கூடிய அந்த கான்ட்ராக்ட்ல சைன் போடணும். எதுக்கு சைன் போடுறது? நபியா அனுப்புறதுக்கு சைன் போடுறது இல்ல. எங்களுக்கு பின்னால் ஒரு நபி வருவார், அந்த நபிக்கு பேர் அஹ்மத், அந்த நபிக்கு பேர் முஹம்மத், அந்த நபியை நாங்கள் நபியாக இருக்கிறோம், எங்கள் ரசூலாக நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் மட்டுமல்ல, எங்கள் உம்மத்துக்கு அந்த நபியை நாங்கள் சொல்லிக்கொண்டே இருப்போம். அஹத்தும் அலா ذلكم இஸ்ரி. அல்லாஹ் சொன்னா, இந்த கான்ட்ராக்டுக்கு ஒத்துக்கிட்டாதான் உங்களையே நான் நபியாக அனுப்புவேன், இல்லைன்னா இல்ல.
சார் மிகப்பெரிய வார்த்தை சார், லேசா கடந்து போறது இல்லை. நீ கேக்குறான்ல என்னையா அப்படி, ஏன் அவரை போய் இப்படி தூக்கி பிடிக்கிறீங்க, என்ன வந்துச்சு? இப்ப எங்க ரசூலே சொல்லியிருக்காங்க, நீங்க நசாராக்கள் மாதிரியும் யகூதிகள் மாதிரி நீங்க அவங்கள கடவுளாக ஆக்கிறார். சார் ஒரு சாமானிய முஸ்லிமை கூப்பிட்டு அல்லாஹும் நபியும் ஒன்னா, நபி தான் அல்லாஹ்வான்னு கேட்கிறோம். ஒரு சின்ன பையன் கூட ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா லூஸ் மாதிரி பேசுற, அல்லாஹ் அல்லாஹ் நபி நபிடாமா. இந்த உம்மத்துல அந்த பிரிவு தெரியுது இல்ல, அல்லாஹ் அல்லாஹ் நபி நபி தான். எந்த அளவுக்கு நபியை புகழலாம், அல்லாஹ்னு சொல்லக்கூடாது, அவ்வளவுதான். அது வரை ஏத்தலாம். ஒரு முஸ்லிம் கூட இந்த உம்மத்துல நபி அல்லாஹ்னு சொல்ல மாட்டான், அவ்வளவுதானே. இந்த ஆயத்துல அல்லாஹ் கேட்கிறான், இந்த அக்ரிமெண்ட்டுக்கு ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கு, நான் சைன் பண்றேன். அகத்து மலா தாலிக்கு முஸ்லிம் காலு அக்ரர்னா காலு அக்ரர்னா காலு அக்ரர்னா 1,24,000 நபிமார்களின் ரூஹும் சொன்னது we are accepted. நாங்கள் அந்த நபியை ஒத்துக்கிட்டோம், அவங்களை எங்க ரசூல்லா ஏத்துக்கிட்டோம், எங்க உயிருக்கு உயிரான நபி அவங்களை ஏத்துக்கிட்டோம், எங்க உம்மத்திட்டையும் சொல்லுவோம், உம்மத்தை ஏத்துக்க சொல்லுவோம், அவங்களுக்கு உதவி செய்யவும் சொல்லுவோம். உடனே அல்லாஹ் சொன்னான், கான ஃபஷ்ஹது அனா மஅக்கும் மின ஷாஹிதீன். எஸ், ஐ சைன்ட் வித் யூ யுவர் கான்ட்ராக்ட். எஸ், அல்லாஹ் சொன்னான், அப்படின்னா நான் சைன் பண்றேன். 1,24,000 நபிமார்களும் இதை சொல்லித்தான் உலகத்திற்கு வந்தார்கள். இந்த வார்த்தைக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இது நபிக்கான அங்கீகாரம் இல்லையா, நபிக்கான புகழ் இல்லையா? உலகம் படைக்கப்பட்டதிலிருந்து இதுவரையும் பேசியிருந்தாங்க. அன்னைக்கு ரூஹா இருந்ததை மட்டும் அல்லாஹ் பேசல, திரும்ப சொல்றான். இது கால ஈசா இப்னு மரியம யா பனி இஸ்ராயீல இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் முஸத்திகன் லிமா மஅக்கும் மினத் தௌராத் வ முபஷ்ஷிரன் பிரசூலின் யஅதி மின் பஅதி இஸ்முஹு அஹ்மத். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தை அல்லாஹ் திருக்குர்ஆனிலே மேற்கோள் காட்டி சொல்லுகிறார். இது கால ஈசா இப்னு மரியம, அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தோழர்களுக்கு கூட்டத்தார்களுக்கு சொன்னபோது, இது கால ஈசா இப்னு மரியம லி பனி இஸ்ராயீல யா பனி இஸ்ராயீல இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும், நான் உங்களுக்கான தூதுவன், நான் உங்களுடைய நபி ரசூலுல்லாஹி முஸத்திகன் லிமா பைன யதைய மினத் தௌராத், தௌராத்தை உண்மைப்படுத்த நான் வந்திருக்கிறேன். வ முபஷ்ஷிரன் பிரசூலி யஅதி மின் பஅதி இஸ்முஹு அஹ்மத், தௌராத்தை உண்மைப்படுத்துறது மட்டும் வேலை இல்ல, எனக்கு பின்னால் ஒரு நபி வர இருக்கிறார்கள், அவர்களுக்கு பேர் அஹ்மத் என்பதையும் நான் சொல்ல வந்திருக்கேன். திருக்குர்ஆன் முழுக்க அல்லாஹ் தஆலா நபியினுடைய குணத்தையும் நபியினுடைய நிலைமையையும் நபியினுடைய பேசிக்கிட்டே இருக்கான். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவரிடத்துல சஹாபாக்கள் கேட்டாங்க, எங்க ரசூல குணத்தை நீங்க தானே நல்லா தெரிஞ்சிருக்கீங்க, எங்க ரசூலுடைய குணம் என்ன அப்படின்னு கேட்டாங்க. எங்க அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா கான குலுகுஹு அல் குர்ஆன், அழகா சொல்றாங்க, கான குலுகுஹு அல் குர்ஆன், பெருமானார் ஒரு நடமாடும் குர்ஆன். ஒரு நடமாடுற இந்த குர்ஆன் அப்படியே எந்திரிச்சு ஒரு மனித ரூபத்தில் நடக்கிறது என்றால் அது எம்பெருமானார் தான் நடக்கிறார். he is a mobile குர்ஆன். அந்த குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சில விஷயங்களை பெருமானாரை பற்றி சொல்லுகிறான். முதல் விஷயம் நான் சொன்னது மாதிரி நபியை உள்வாங்கணும் அப்படின்னா 1,23,000 நபிமார்களுடைய விஷன் அண்ட் மிஷன், அவர்களுடைய நோக்கமும் அவர்களுடைய பணியும் எம்பெருமானாரை பற்றி சொல்வதும் எம்பெருமானாரை புகழ்வதும் அவர்கள் வருகையை குறித்து எதிர்பார்த்தது மட்டுமே இருந்தது. அல்லாஹ்வை அறிமுகப்படுத்த வேண்டும், தன்னை நபியாக சொல்ல வேண்டும், பெருமானார் வர்றாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும், அதுதான் டியூட்டி அப்படின்ட்டு அல்லாஹ். அந்த நபி இந்த உலகத்துல வந்த பின்னாடி என்ன செஞ்சாங்க, அவங்களுடைய குலுக்கு எப்படி இருந்துச்சு, சில செய்திகளை அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல நமக்கு சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் அழகா சொல்றான், ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹ் லின்த லஹும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நபியே அல்லாஹ்வினுடைய அருளால் நீங்கள் இந்த உலகத்தில் எப்படி தெரியுமா இருந்தீர்கள், லின்த லஹும், எங்க தொட்டாலும் ரஹ்மத்து, ரஹ்மத்துல் முஹ்தாத். எங்க பெருமானாரை தலையில தொட்டாலும் இனிக்கும், நெத்தியில தொட்டாலும் இனிக்கும், முதுகுல தொட்டாலும் இனிக்கும், எங்கு தொட்டாலும் இனிப்பவர்கள் எங்கள் ரசூல். ரஹமத்தினுடைய
ஒட்டுமொத்தம் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறது என்று சொன்னால் பெருமானாரின் வருகையை அல்லாஹ் அப்படி. அதனாலதான் திருக்குறான் அல்லாஹ் சொல்றான், ஒமா அர்சல்நாக இல்லா ரஹ்மத்துல் லில் ஆலமீன், இந்த உலகத்திற்கே அருட்கொடை நாயகமே. அதை வச்சுதான் சொல்றாங்க, இந்த உலகத்தை படைத்தது நபியே உங்களுக்காக வேண்டி, உங்களுக்காக வேண்டி அல்லாஹ் இந்த உலகத்தை படைத்தான். அதிலே உங்களை நபியாக அனுப்பி அவன் அழகு பார்த்தான். இந்த படைப்பே உங்களுக்காக வேண்டி. லிந்தலவு அல்லாஹ் அழகா சொல்றான் ஒரு வார்த்தை, லிந்தலவு. பெருமானாருடைய 13 ஆண்டு கால பணி என்னவா இருந்தது? மக்காவில இருக்கிற காலத்தில் தொழுகை இல்லை, ஜக்காத்து இல்லை, நோன்பு இல்லை, எதுவுமே இல்லை. கடைசி நேரத்துல தொழுகை வருது, எதுவுமே இல்லை. 13 ஆண்டு காலங்கள் பெருமானார் என்ன செஞ்சாங்க? 63 வயசுல 10 வருஷம் மதீனா, 13 வருஷம் மக்கா. மக்காவில பெருமானாருடைய பணி என்னவாக இருந்தது? என்ன செஞ்சாங்க? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? சகோதரர்களே, தன்னுடைய தோழர்களை மனிதர்களாக ஆக்கினார்கள், அப்புறம் புனிதர்களாக மாற்றினார்கள். அவ்வளவுதான். அந்த பணியை அழகா செஞ்சாங்க. அதுக்கு பெருமானார் எடுத்துக்கொண்ட ஆயுதம் முதல் என்ன தெரியுமா? அன்பு என்கிற ஆயுதம். இதைத்தான் இன்னைக்கு பப்ளிக்ல பேச வேண்டியிருக்கு. எம்பெருமானாரை பற்றி என்னென்னமோ பேசுறாங்க, பெருமானாரை பத்தி நம்ம சொல்லல. அந்த ப்ராடக்டை நம்ம மறைச்சு வச்சுக்கிட்டோம். இத்தனை நபிமார்களும் வந்து பேசிய செய்தி, எந்த இடத்திற்கும் என்னுடைய ரசூலை நான் அனுப்பாமல் இல்லை என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த இந்திய பூமிக்கு ரசூல்கள் வந்ததாக வரலாறுகள் இருக்கிறது. இந்த இந்திய பூமிக்கு ரசூல்கள் வந்து நமக்கு தெரிஞ்ச அந்த 25 நபிமார்கள்ல பார்த்தா பலஸ்தீன்ல, அரபு நாடுகள்ல அங்க இங்க என்ன வருது. ஆனால் இந்தியாவுக்கு நபிமார்கள் வந்திருக்கிறார்களா என்கிற ஒரு ஆய்வை மேற்கொண்ட ஒருவர் ஒரு கிதாபை எழுதியிருக்கார். அவுர் அபி ந ஜாகேதோ அப்படின்னு ஒரு புத்தகம். அவர் அபி நகா இன்னும் நாம் முழிக்காவிட்டால் அந்த கிதாபுல இந்தியாவுக்கு வருகை தந்திருக்கிற அந்த ரசூல்மார்களுடைய அடையாளங்கள், இங்கேயும் நபிமார்கள் வந்திருக்கிறார்கள், அவர்களுடைய பதிவுகள் இருக்கிறது என்றார். இந்த மக்களுக்கு எம்பெருமானாருடைய பெயர் அவர்களுடைய செவிகளில் எரியப்பட்டதுதான். அதனால நீங்க புதுசா ஒண்ணும் போய் சொல்ல போறது இல்ல. நபியை அழகுபடுத்தி அவர் இடத்துல காட்டுங்கள். எங்கள் நபி யாருன்னு சொல்லாததுனால கண்டதையும் பேசலாம், சொல்லாததுனால தெரியல அவங்கள பத்தி என்னென்னமோ சொல்றான். இரண்டாவது ஒரு முக்கியமான விஷயம், அந்த அகலாக்குகள் நம்மிடத்திலே இருக்கிறதா? ஏன் பெருமானாருக்கு போட்டோ இல்ல? ஏன் பெருமானாருக்கு சிலை இல்ல? உருவாக்கி இருப்பாங்களே, அந்த காலத்துல வரையக்கூடிய இருந்துச்சு, சிலை இருந்துச்சு, ஆக்கி இருக்கலாம். ஏன் ஆக்கல? தன் காலத்திலும் பெருமானார் ஆக்க விரும்பவில்லை, ஆக்க விடவில்லை. தனக்கு பின்னாலும் இன்னைக்கு நமக்கு இருந்துச்சுன்னா எல்லாரும் ஒரு பாயில வச்சு திரிவோம்ல, எங்க போனாலும் ரசூலுல்லாஹ் முன்னாடி, பள்ளியாச்சுக்கு முன்னாடி, ஹவுஸ்ல பக்கத்துல அங்க எங்க வச்சு நம்ம கொண்டாடுவோம்ல. ஏன் இல்ல? ஏன் சார் இல்ல? எங்க நாயகம் சொன்னாங்க, எனக்கு என்று போட்டோவோ சிலையோ தேவையில்லை, வேறு என்ன நாயகம் தேவை? நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம். 2024 நீங்கள் கோபால் பட்டத்தில் நடந்து போகும்போது ஒருத்தர் அப்துல் ரஹ்மான் நடந்து போறார். அவரை கூப்பிட்டு, அட்டா நீ எப்படித்தா டீ குடிப்ப அப்படின்னு கேட்டா, அவர் டீயை கையில வாங்கிட்டு ஒரு தடவை அந்த டீயை ஊத்து பாப்பாரு, கீழே உட்கார்ந்துக்குவாரு, பிஸ்மில்லான்னு சொல்லி குடிப்பாரு. குடிச்சு முடிச்சோன்னா அல்ஹம்துலில்லாஹ் பாரு. ஏன் சார் இதெல்லாம் செய்யற? வித்தியாசமா செய்றியே, நீ என்ன அரபு நாட்டிலே பிறந்து வளர்ந்தவனா? நீ என்ன முழுசு அரபியா? என்னமெல்லாமோ பேசுறிய, பிஸ்மில்லாங்கிற, அல்ஹம்துலில்லாஹ்ங்கற, என்னமெல்லாமோ பேசுறிய, திடீர்னு கீழே உட்கார்ந்துக்கிற. ஏன் அப்படின்னா எங்க நபி செஞ்சாங்க, அவ்வளவுதான். அதுக்கு காரண கேள்வி கணக்கே கிடையாது. சாப்பிடுகிற முறையும், உண்ணுகிற முறையும், உறங்குகிற முறையும், வியாபாரம் செய்வதும், எதை பார்த்தாலும் எங்க நபி இப்படி செஞ்சாங்க, இப்படி செஞ்சாங்க. ஒரு முஸ்லிமுக்கும் ஒரு மூமினுக்கும் அது மட்டும் தான் தெரியும். சொல்லிவிட்டு எங்கள் பெருமானார் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அந்த செய்தி என்ன தெரியுமா? 2024 நீங்கள் பெருமானாரை முகம்மதுவை உங்கள் வாழ்க்கையில் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் சிலை வடிவில் பார்க்க வேண்டியதில்லை. கோவால் பட்டத்தில் நடந்து போகிற ஒரு ஆணையோ ஒரு பெண்ணையோ அழைத்து அவரை நீங்கள் பார்த்தால் அவர்கள் தான் வாழும் முகம்மதுகள். நாங்க யார சொல்லலாம்? வாழும் எங்க ரசூலுல்லாஹ் நேரா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. தன்னுடைய உணவால், பழக்கத்தால், வியாபாரத்தால் எல்லா வகையிலையும் எங்கள் ரசூல் வாழுகிறார்கள். நபியை பத்தி அல்லாஹ் பெருமையாக அடையாளப்படுத்துவான். சில செய்திகள் அல்லாஹ் சொல்றான். லிந்தலஹு, இந்த வார்த்தையில் அல்லாஹ் சொல்றான், ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லிந்தலஹு. லிந்தனா நீங்கள் அந்த மக்களிடத்துல அவ்வளவு கனிவோடும் பாசத்தோடும் பிரியத்தோடும், ஒட்டுமொத்த சஹாபாக்கள், ஹதீசுகள்ல வரும், சஹாபாக்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். they are chosen by Allah. அபூபக்கர் ரதியும் உமர் ரதியும் ஏதோ யதார்த்தமாக மக்களை பிறக்கல.
ஏதோ யதார்த்தமாக பெருமானார் காலத்துல பிறக்கல. அபூபக்கர் ரலியும் உமர் ரலியும் உஸ்மான் ரலியும் இறைவனால் அந்த சோல்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டது. மொத்த படைப்புகளில் எம்பெருமானாரோடு வாழுவதற்கென்று அல்லாஹுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சோல்கள் வை. இதை நான் சொல்ல, குர்ஆனும் ஹதீஸும் சொல்லுகிறது. They are chosen by Allah. அல்லாஹுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன், நான் அவர்களை பொருந்திக் கொண்டேன், அவர்கள் என்னை பொருந்திக் கொண்டார்கள். ரொம்ப லேசா கேக்குறான், உமர் யார் அவர், அவருக்கு யார் அதிகாரம் தந்தாங்க? என்னடா தரணும்? எங்க பெருமானார் தான் அங்கீகாரம் தந்தாங்க. பெருமானார் சொன்னார்கள் அல்லவா, நம்ம மஷூரா, நம்ம முடிவுல இந்த 2 பேரும் எதை சொல்லுகிறார்களோ அதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். என்னுடைய கண்ணான கண்மணிகள், 2 கண்மணிகள் அபூபக்கரும் உமரும் என்று பெருமானார் சொன்னார். அதை விட வேற என்ன வேணும்? என்ன வேணும்? அல்லாஹ் தேர்ந்தெடுத்து அவர்களோடு 1400 வருஷம் நம்ம பின்னாடி இருக்கோம்னா நம்ம சோல் அவ்வளவுதான். விளங்குதா? 1400 வருஷம் பின்னாடி இருக்கோம்னா நமக்கு அவ்வளவுதான் அந்த டிஸ்டன்ஸ். பெருமானாரை பார்த்து ஈமான் கொண்ட அந்த சஹாபாக்களை பற்றி கை உயர்த்துவதல்ல, கண் உயர்த்துவதற்கு கூட இந்த சமூகம் யோசிக்கணும். எந்த ஹதீஸ் புத்தகத்தை படிச்சு இந்த ஹதீஸ் அந்த ஹதீஸ் பேசுறாங்க, அந்த இமாம்கள் சொல்லுகிறார்கள், அஸ்ஸஹாபத்து குல்லுஹும் அதூல். சஹாபாக்களை பத்தி நாங்க எதுவுமே சொல்ல மாட்டோம், அவர்கள் நேர்மையானவர்கள், அவர்களை பத்தி பேசுறதுக்கே தகுதி இல்லை. எம்பெருமானாரோடு வாழ்ந்த அந்த சமூகம் உயர்ந்த சமூகம், எல்லாவற்றையும் விட்டு அவர்கள் உயர்ந்து விட்ட ஒரு சமூகம். சஹாபாக்கள் சொன்னாங்க, ஹதீசுக்களை வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், பேச முடியாது. அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சமூகம் அவர்கள் சஹாபாக்கள். திருக்குர்ஆன்ல அல்லாஹ் அறிமுகப்படுத்துவான். எப்படி அழகா அறிமுகப்படுத்துவான் தெரியுமா? முஹம்மதுன் ரசூலுல்லாஹ். அல்லாஹ் சொல்றான், பெருமானாரை பத்தி தெரிஞ்சுக்கணுமா அப்படிங்கிறான். Do you want to know about the prophet Muhammad? பெருமானாரை பற்றி தெரிய வேண்டுமா? என் நபியை பற்றி புரிய வேண்டுமா? சார், திருக்குர்ஆன்ல 25 நபிமார்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான். ஆனால் அந்த நபிமார்களை எல்லாம் கூப்பிடுகிற போது அல்லாஹ் பெயர் சொல்லி அழைப்பான். யா மூசாம்மா, யா ஈசா இப்னு மரியம்மா. அதே மாதிரி ஒவ்வொரு நபிக்கும் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், யா யஹ்யா குதில் கிதாப பிகுவா அப்படிமா. எஹ்யாவே, அந்த வேதத்தை மிகச் சரியான முறையில். ஆனா ரசூலை சொல்லும் போது மட்டும் அல்லாஹ் தஆலா அந்த பெருமானாருடைய பெயரை சொல்லல, யா யா அய்யுஹன் நபி. அவர் சொல்றது இப்ப நான் என்ன சொல்ல விரும்புகிறேன், குர்ஆன் ஓதி ஓதி பழகி இருந்தோம்னா அந்த வார்த்தையை கடக்கிற போது நம்முடைய மயிர்கால்கள் சிரிக்காமல் இருக்காது, அப்படி சிலுத்து நிற்கும். யா அய்யுஹர் ரசூல், யா அய்யுஹன் நபி. அப்படியே பேரை சொல்லணும்னாலும் கூட அல்லாஹ் சொல்லுவான், முஹம்மதுன் ரசூலுல்லாஹ். அந்த முகம்மது யாரு தெரியுமா? அல்லாஹ்வின் தூதர். குர்ஆனை மட்டும் ஒழுங்கா படிச்சாலே நாம் பெருமானாரிலே கரைந்து போவோம், கரைந்து போவோம். அந்த முஹப்பத் உள்ளத்திலேயும் உதிரத்திலேயும் ஓடும். இந்த உலக வாழ்க்கையில் அந்த முஹப்பத் இல்லைன்னா கபர்ல எடுக்கப்படும். நமக்கெல்லாம் தெரியும், 3 கேள்வி கபர்ல கேட்பாங்க. உள்ள மண் ரப்போ கொமா தீனு கொமன் நபி இப்படிலாம் கேட்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. உங்க இறைவன் யார், உங்கள் மார்க்கம் என்ன, உங்கள் நபி யாருன்னு. அந்த கேள்வியோடு அல்லாஹ் நிப்பாட்டதில்லை, பெருமானாரை கொண்டு நாங்க காமிப்பான். ஒமா ஷஅனுக ஃபீ ஹாதர் ரஜுல், பெருமானாரின் முகம் கபரிலே போனவுடன் காட்டப்படும், காட்டப்படும். ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் காட்டப்படும். இந்த உலகத்திலே பிரியம் வச்சிருந்தா அந்த நபி மேலே அந்த ரத்தம், ரத்தத்திலே சதையிலே அந்த பிரியம் இருந்ததுன்னா பார்த்தோன்னதுன்னா இவங்கதான் எங்க ரசூல் காத்தமுன் நபியீன் சொல்லுவார் அவரு. இந்த உன் ரப்பு யாருங்கிறதுக்கு நிறைய பேர் பதில் சொல்லிடுவான் அல்லாஹ்ன்னு. ஒரு தீன் என்னங்கிறதுக்கு பல பேர் பதில் சொல்லிடுவான் இஸ்லாம்னு. நபியினுடைய விஷயத்தில் தான் அவன் கபரினுடைய முடிவு எடுக்கப்படும். நீ எங்க போறங்கிறது, இந்த கபரு சுவனமாக இருக்குமா நரகமாக மாறுமான்னு முடிவெடுக்க போறது அந்த ஒத்தை முகத்தில் தான் முடிவு செய்யப்படும். ஏன்னா இந்த நபிக்கு பின்னாடி சில நபி வருவாங்கன்னு சில பேர் சொல்லுவான். ஷியாக்கள் ஒதுக்கப்படுவார்கள், ஃபெயில் ஆயிடுவான், அவன் பாஸாக முடியாது, அவன் கபரு ஒளிராது, அவன் கபரு குளிராது. அந்த நபியினுடைய விஷயத்தில் யார் மிக தெளிவான முடிவை எடுக்க, ஹாத்தமுன் நபியின், எங்கள் உயிருக்குயிரான இந்த உலகத்தினுடைய கடைசி நபி இவர்கள் தான் சொன்னோன்னா ஜெயம் பெற்று விட்டாய் என்று சொல்லப்படும். You have passed your exam.
அப்படின்னு சொல்லிட்டு சுவனத்தினுடைய கதவுகள் அவர்களுக்கு திறக்கப்படும். அங்க வரல ஹாஹா லா அத்ரி, அவன் சொல்லுவான், ஹதீஸ்ல வருது ஹாஹா லா அத்ரி, ஐ டோன்ட் நோ அபௌட் ஹிம் அப்படின்னு ஒருத்தன் சொல்லுவான், எனக்கு தெரியலையேம்மா. அல்லாஹ் அங்கே சொல்லப்படும், நரகத்தினுடைய கதவுகள் அவனுக்கு காட்டப்படும், அவன் கபரு மட்டுமல்ல அவன் மறுமையும் சூனியமாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. சார் விளங்குதா? வாழ்க்கை மட்டுமல்ல, நம் கபருக்கும் நாளை மஹ்ஷருக்கும், நாளை மஹ்ஷருக்கும். யார் ஒருவர் அந்த நபியின் மீது, அந்த சஹாபி வந்து கேட்டாங்கன்னா, அது அழகான ஒரு செய்தியை சொன்னாங்கல்ல, அழகான செய்தி 2-3 விதங்கள்ல வருது. ஒரு சஹாபி வந்து கேட்டார், யார சொல்லலாம் மத்தா அஸ்ஸான்னு கேட்டார், எப்ப கியாமத்து வரும்னு கேட்டார். நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேற வேலையில இருந்தாங்க, டபக்குன்னு இப்படி திரும்பிக்கிட்டாங்க. அப்புறம் இங்கிட்டு வந்து யார சொல்லலாம் மத்தா சா, when will the day doomsday will happen, எப்ப கியாமத்து வரும். தொழுக நேரம் நான் சொல்லுவாரு, தொழுது முடிச்சோன்னு கேட்டாங்க, அந்த கியாமத்தை பத்தி கேட்டாரே கூப்பிடி அவரை, முன்னாடி பின்னாடி இங்கிட்டு அங்கிட்டு, சஹாபாக்கள் அப்படி எல்லாத்தையும் கேட்பாங்க. வந்து கேட்கறதுக்கு தெளிவா பதில் எப்படி சொல்லணுமோ அப்படி பெருமாள் சொல்லுவாங்க. அந்த சஹாபியை கூப்பிடுங்க. நான் வந்தார், வந்தோடனே அப்படிதான் கேட்டாங்க, என்ன செஞ்சு வச்சிருக்கீங்க, கியாமத்து கியாமத்துங்கிறீங்களே, என்ன செஞ்சு வச்சிருக்கீங்க சார்? சஹாபாக்களும் பெருமானாரும் பேசியதெல்லாம் ஏதோ போகிற போக்கில் பேசிய செய்திகள் அல்ல, நமக்கான தகவல்கள், நமக்கான வாழ்க்கையின் வழிகாட்டுதல்கள். அல்லாஹ் பேச வைத்தார் பெருமானாரோடு. சும்மளம் பேசி இன்னைக்கு ஹதீசுகளாக அத்தனை ஆயிரம் ஹதீசுகள் தொகுக்கப்பட்டிருக்குன்னா இதெல்லாம் போற போக்கில் பேசணும்னு நினைச்சீங்களா? எங்க நபிக்காக வேண்டிய ஒவ்வொரு சஹாபியும் தேர்ந்தெடுத்து அல்லாஹ் பேச வச்சான், பதில வாங்கி இந்த உம்மத்துக்கு கொடுத்தான். இந்த உம்மத் பயனடைய வேண்டும். அவர் சொன்னாரு, என்ன ஒரே எப்ப பார்த்தாலும் கியாமத்து, என்ன செஞ்சிருக்கீங்க? இன்னைக்கு 2024 தமிழக மக்களுக்கு மட்டுமல்ல, உலக மக்களுக்கே அதான் பதில், உலக மக்களுக்கே அதான் பதில். அந்த சஹாபி சொன்னாரு, யாரும் சொல்ல அப்படிலாம் ஒன்றும் தொழுவுல நோன்பு வைக்கல, நம்ம தொழுவெல்லாம் தலைக்கு மேல போகுமானே தெரியல. நம்ம தொழுகிற தொழுகையெல்லாம் நமக்கே தெரியுது, ஒரு ரகாயத்துல நிக்க முடியுது, அடுத்த ரகாயத்துல செப்பலை விட்டு வந்துட்டேன் மேடா, பாட்டா செருப்புல தூக்கி போயிட்டாங்கன்னா என்னடா செய்யலாம், அதிகபட்சம் தொழுகை நடந்துகிட்டு இருக்கு. நேற்று நடந்தது, தொழுகை நடந்துகிட்டு இருக்கு. நான் வீட்டுல இருந்து போறதுக்கு லேட் ஆயிடுச்சு, போறேன், ஒரு ரக்காயத்து முடிய போகுது, அவர் ஓதிக்கிட்டு இருக்காரு இஷா ஜமாத்துல. போய் செருப்பு விட்டு வேகமா உள்ள போலான்னா ஒரு ஆள் தடுமாறிக்கிட்டே நின்னாரு. எங்க திருச்சியில, உங்க ஊர்லாம் அப்படி இருக்க மாட்டாங்க, திருச்சியில தடுமாறிக்கிட்டே நின்னாரு. எதுவும் பஞ்சாயத்தா, ஏன் தடுமாறுறாருன்னு நின்று திரும்பி பார்த்தா ஒரு செருப்பு ஒரு இடத்துல வச்சுட்டு இன்னொரு செருப்பு ஒழிக்கிறதுக்கு இடம் தேடிக்கிட்டு இருக்காரு. அங்க ஜமாத்துல எங்க அதிர்த்து ஓதிக்கிட்டு இருக்காரு, முடிக்க போறாரு. ஒரு செருப்பு ஒரு இடத்துல வச்சுட்டு இன்னொரு இதை கொண்டு போய் எங்கடா வைக்கலாம்? நம்ம அப்படிதான் வச்சிருக்கோம். ஒரு செருப்பை தேடி இன்னொரு செருப்பு, இதுதான் மனசுல நிக்குது. அப்ப அவர் சொன்னாரு, யாருக்குள்ள அப்படிலாம் நோம்பு பெருசாலாம் ஒண்ணும் இல்ல, எல்லாம் ஏத்துக்க வேணாம், என்னன்னு தெரியல, பாதி பாதியா செஞ்சு வச்சிருக்கோம். ஆனா ஒன்னே ஒண்ணு இருக்கு, ஒன்னே ஒண்ணு இருக்கு, வஹிப்புல்லாஹ வ ரசூலா, அல்லாஹ்வையும் ரசூலையும் நாங்கள் பிரியப்படுகிறோம். ஒத்த வார்த்தையில பதில், ஒத்த வார்த்தையில பதில், மொத்த உலகத்திற்கும் ஒத்த வார்த்தையில் பதில். நீ யாரை பிரியப்படுகிறாயோ அவரோடு இருப்பாங்க, முடிஞ்சு போச்சு. இந்த முகப்பத்து கொண்டு வந்து சேர்த்துருவோம். நாளைக்கு கியாமத்துல வரும்போது பெருமானார் பார்த்து பேரு சொல்லி கூப்பிடுவாங்க, எத்தா அப்துல் ரஹ்மான் வாட்டாம்பாங்க, இவருக்கே ஆடி போயிடும். பேரை சொல்லி உன் பேரையும் மொத்தா பேரையும் சொல்லியே கூப்பிடுவாங்க ரசூல்லா. கூப்பிட்டு எங்க இல்ல யார சொன்னா தடுமாறி நிக்கிறோம், யாரெல்லாம் இவருக்கு பாஸ்போர்ட் உள்ள அனுப்புனா அல்ல அனுப்பிடுவான். அந்த ஷஃபாஅத் இல்லாமல் ஒரு ரூஹு கூட சோனத்திற்குள்ள போக முடியாது. எங்க ரசூல்லா அங்க வந்து முத்த வைக்கணும், பாஸ்போர்ட் விடணும். எங்க ரசூல் பாஸ் போடலன்னா இவருக்கு எதி அதோகதியாக ஆகி போகும். எந்த ரசூல்? அப்ப அந்த ரசூல் மேல அந்த முகப்பத்தும் அந்த பிரியமும் இல்லாம இருந்துச்சுன்னா எப்படி சார் இருக்கும்? நான் சொல்ல நல்லா சொல்றான், உங்களுக்கு இறக்கமே இறக்கம். யார சொன்னார்? இறக்கமே இறக்கும், இறக்கமே இறக்கும். கடுமையான மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. ஊரு ஓரப்பகுதியில் இருக்க அபூ ஜஹலுடைய வீட்டுல போய் பெருமானார் தட்டுறாங்க. அபூ ஜஹல் உள்ள இருந்து சொல்றான், இந்த கடும் மழையில் ஒருத்தர் வந்திருந்தால் தேவையோடு வந்திருப்பார், அவன் தேவையை நான் சத்தியமாக நிறைவு செய்வேன். வந்து கதவை திறந்தா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்றுகிட்டு இருக்காங்க.
உடனே உங்களுக்கு என்ன தேவைன்னு கேட்டான். நீ இஸ்லாத்துக்கு வந்துடணும்னா என்ன ஒரு அன்பும் என்ன ஒரு பிரியமும் இந்த மக்கள் மீது இருந்திருந்தால் அந்த மழையிலையும் அந்த சிரமத்திலையும் இவரும் இஸ்லாத்துக்கு வந்துடணும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, லா ததுகுலுல் ஜன்னத ஹத்தா துமினு வலா துமினு ஹத்தா தஹாபு அலா அதுல்லுக்கும் பிஷையின் இதா ஃபஅல்துமூஹு தஹாபப்தும் பைனக்கும். ஹதீஸ்ல வருது, லா ததுகுலுல் ஜன்னத ஹத்தா துமினு, நீங்கள் சுவனத்திற்குள்ளே போக முடியாது ஈமான் கொள்ளுகிற வரை, வலா துமினு ஹத்தா தஹாபு, நீங்கள் ஈமான் பரிபூரணமாகிறதுனா ஒருத்தருக்கு இன்னொருத்தர் பிரியம் இருக்கணும். உங்கள் பிரியம் இல்லாதவரை உங்கள் ஈமான் பரிபூரணமாக ஆகாது. சார் பள்ளியாச்சலுக்கு வரோம், அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றோம், யாரையாவது பார்த்து அந்த மக்கள்கிட்ட நல்லா பேசணும். இன்னைக்கு பார்க்கும் போதே இப்படி திரும்பி போறானே சில பேரு, செலான் சொன்னா பதில் சொல்ல மாட்டேங்கிறானே. அது என்ன ஈமானி அடையாளம்? அது பெருமானார் சொன்னாங்க, அதுல்லுக்கும் பிஷையின் இதா ஃபஅல்துமூ தஹாபப்தும். ஒரு சில செய்தியை சொல்லட்டுமா, அதை நீங்கள் செய்தால் உங்களுக்கு மத்தியில பிரியம் வளருமே. அப்சு சலாம் பைனக்கும், மாறி மாறி சலாம் சொல்லிக்கிட்டே இருங்க, அல்லாஹ் உங்களுக்கு மத்தியில இணக்கத்தை ஏற்படுத்தி தருவார். முதல் செய்தியை பெருமானார் கையில எடுத்தது முஹப்பத். குடும்பங்களுக்கு மத்தியில, கணவன் மனைவிக்கு இடையில, குழந்தைகளுக்கு இடையில ஒரே சண்டை எங்க பார்த்தாலும் எந்த வீடுகளிலும். அதுவும் குறிப்பாக இன்னைக்கு குழந்தைய வளர்க்கறதெல்லாம் இருக்குல்ல, இட் இஸ் எ டாஸ்க் அப்படிங்கலாம், இட் இஸ் எ சேலஞ்ச் அப்படிங்கலாம். நான் அடிக்கடி சொல்றதுக்கு ஒரு செய்தி, ஒரு 7வது 8வது படிக்கிற பையனை கூப்பிட்டு, ஒரு 8வது படிக்கிற பையன் 10வது படிக்கிற வந்தவுடனே அவன் என்ன செஞ்சிடறான், ட்ரெஸ் எடுக்க போகணும்னா உடனே அம்மாட்ட சொல்றான், ஏமா இந்த அத்தா எடுக்கிறது நல்லாவே இல்லைம்மா, அந்த ஆள் வயசான ஆள், அந்த ஆளை போட்டு இப்படிதான் சொல்றாங்க அம்மாட்ட. அதனால இந்த வருஷம் சொல்லிடு, ரம்ஜானுக்கு நான் என் கூட்டாளி கூட போய் ட்ரெஸ் எடுப்பேங்கண்ணா. அந்த அம்மா சொல்லுவோம், எத்தா ஒத்தா கோவக்காரருத்தா அதற்கு உலாதரா, இந்த வருஷம் போட்டுக்கடா ஏதாவது. இங்க இப்படிலாம் நீ பேசிட்டு இருந்தானா எனக்கு ட்ரெஸ்ஸே வேணாம். நம்ம வீட்டுக்குள்ளே இப்படி பேசல, ஒண்ணு இங்க நிற்பான், அல்ல நான் இங்கிட்டு நான் போடவே மாட்டேன் ட்ரெஸ், அழுக்கு ட்ரெஸ்ஸை போட்டு இந்த வருஷம் பெருநாக்கி போறேன் அப்படியா. அந்த அம்மா ஏதோ இறக்கு போட்டு சரி இவர்கிட்ட பேசிடுவோன்னா அவர் பாயை கடையை காத்திட்டு வந்து சாயங்காலம் காய்ச்சி நீக்கிட்டு இருப்பாரு. இந்த நேரத்துல தான்டா கரெக்டா பேசலாங்க. பெண்களுக்கு தெரியும்ல, ஆஜியார்கிட்ட எப்ப பேசுறது எப்ப பேசக்கூடாதுங்கிறது அம்மாக்களுக்கு தெரியும். எப்ப பேசினா வேலை நடக்கும் அப்படிங்கிறதும் தெரியும். ஏன்னா இவர் முறுக்கு மீசையோட இருப்பாரு, நான் சொன்னதான் என் பொண்டாட்டி பேப்ப அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பாரு. ஆனா உள்ள போய் பார்த்தா தான் எல்லா உண்மையும் தெரியும். நம்மளை விட மோசமா பேசினவன் பிறவன். என் பொண்டாட்டி ஊரே நான் சொன்னதான் கேட்பானா, நான் சொல்றத பிள்ளைய வெட்டினா வெட்டணும்டா, எவன் கேட்கறது என்ன? ஆனா ரப்புக்கும் உள்ள ஆளா, நான் தான் கடவுள், நான் தான் இறைவன், நான் சொன்னதை செய்யணும். ஊர்ல உள்ள ஆம்பளை பிள்ளைய கூட வெட்டுறான்னா. இங்க மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அம்மா பிள்ளைய பத்தி ஆத்துல போட்டுச்சு, புள்ள அங்க இருந்து வருது கரெக்டா. பிறவனும் அவன் மனைவி உட்கார்ந்துருக்காங்க, தோட்டத்துக்குள்ள வருது, நடுவுல 6 வருஷம். நல்லா எப்படி அனுப்பி விடுறான். இங்க இருந்து ஓடி போய் போலீஸ்காரன் ஏதோ தூக்கிட்டான். தூக்கினோடனே தூரத்துல இருந்து கேட்கறான், அது என்ன ஏதோ மூட்டமா இருக்குன்னு கொண்டான். அந்த ஆள் இப்படி கொண்டு வந்த உடனே கையில புள்ளன உடனே நேரம் கொண்டு போய் அம்மாட்ட கொடுத்துட்டான். பிறவனுடைய மனைவிட்ட கொடுத்துட்டான். பிறவனைய பக்கத்துல உட்காங்க பாங்கன்னா ஆம்பளை புள்ள. இந்த ஆம்பளை பிள்ளைய தான் ஆயிரக்கணக்கில் பொண்ணாவுது அங்க. இப்போ ஆம்பளை புள்ள பொண்டாட்டி கையில இருக்கு. இப்ப இந்த செய்தியை குர்ஆன் அப்படி வர்ணிக்குது. இப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இது காலத்து இம்ராஅத்து ஃபிரௌன் குர்ரத்து ஐனுன் லீ வலக் லா தக்துலூஹு அஸா அன் யன்ஃபஅனா அவ் நத்தகிதஹு வலதா. அந்த அம்மா பொண்டாட்டி பக்கத்துல உட்கார்ந்துல அந்த அம்மா சொல்லிட்டான், ஏங்க ஆம்பளை புள்ளங்க அழகா இருக்குங்க, கண்ணுக்கு பார்க்கறதுக்கு நிறைவா இருக்குங்க, அதுக்கு அப்படின்னா இதை மட்டும் கொள்ளாதீங்களே. ஏண்டா ஊர்ல உள்ள 1000 பிள்ளைய அதை வெட்டு இதை வெட்டுனவன் அந்த அம்மா இதை மட்டும் கொள்ளாதீங்கன்னா மண்டே ஆடினாராம். எப்படி இருக்கு பாருங்க. உலகத்துல பிறவுனையே வளர்ச்சி போட்டது நம்ம தாய்மார்கள். உள்துறைனா ஆழியார் எவ்வளவு வேண்டாலும் பேசலாம். அங்கிருந்து பள்ளியாசலுக்கு நன்கொடை வாங்குறதுக்கு போயிருப்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. பள்ளியார் எவ்வளவு செலவு? 15 லட்சம் ரூபாய். நானும் அதுல ஒரு கணிசமா தந்துடுறேன், ஒரு லட்சக்கணக்கில் தந்துடுறேன் அப்படின்பாரு. அப்படின்னு உள்ளது ஒரு சத்தம் வரும், தபக்குன்னு சுதி குறைஞ்சிடும். சுதி குறைஞ்சிடும். அப்புறமா சொல்லுங்க, இங்க வந்து டீ எடுத்துருக்கோங்க. எதுக்கு 7 லட்சம் கூட இங்க இருக்கிறதுக்கே வழியே காணும். 1000 ரூபாய் கொடுத்து அனுப்பிவிடியாங்க. உடனே அடக்கமா வந்து 1000 ரூபாய் கொடுத்துட்டு போயிடுவாங்களே. இது கால திம்ராஅத்து ஃபிரௌன் குர்ரத் ஐனுன் லீ வலக் லா தக்துலு.
கொள்ளாதரான்னு ஒன்ன மண்டே ஆக்கி போட்டு அசா நம்ம அதை குழந்தையாக தேர்ந்து நல்லது நமக்கு பயனுள்ளதா இருக்கும்னா வெட்ட வேண்டிய பிள்ளைய விட்டானே. வெட்ட வேண்டிய பிள்ளைய எழுதிட்டான், அல்லாஹ் நீ போமா அப்படின்ட்டான். அந்த புள்ள வளர்ந்துதான் நாளைக்கு வேலையை பார்த்துச்சு. அது அல்லாஹ் வளர்த்தது. அது ஒரு அருமையான சூத்திரத்தை நம்முடைய முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுவார்கள். இதே மூசா அந்த அவர்களுடைய கூட்டத்தரனான அந்த கீழ்நிலை ஜாதியில உள்ள அந்த தெருல வளர்ந்திருந்தா மூசாவை எதிர்த்து பேசியிருப்பாரான்னு தெரியாது. அல்லாஹ் பம்பா நினைச்சான் மூசாவை எதிர்த்து பேசுறதுக்கு மூசா மாதிரியே வளர்ந்துருக்கணும், அந்த கோட்டையில வளரணும். அந்த தைரியம் அப்பதான் வரும். இன்னைக்கும் கூட எவனாவது ஒருத்தர் இங்கிலீஷ்ல பேசிட்டான், வெள்ளத்தோளா இருந்தா நம்மளால எந்திரிச்சு நிக்கிறாங்க. இங்கிலீஷ்ல பேசிட்டா பயந்துருவோம், அவன் துறையா இருப்பான் அவங்க. இல்ல வெள்ளத்தோட கண்டா எந்திரிச்சு நிக்கிறான் சார். அடிமை புத்தி இன்னும் போகல, அப்படி பழகி போச்சு, ரத்தத்துல ஊறி போச்சு நமக்கு. அல்லாஹ் சொன்னா அந்த சேரிகள் என்று அந்த தெருக்களில் வளர்ந்தால் மூசாவை இந்த இப்ராஹிம் உங்கள்ட்ட பேச தெரியுமா தெரியாது. நீங்க இங்க வளருங்கன்னா அங்க பார்த்ததும் அடிக்கும் தடிக்கும் ஆணையும் அங்க மேற்சொற்களும் பேரச்சொற்களும் தான். அப்படியே வளர்ந்த மூசா தான் திரும்ப வந்து நின்னா இருக்கிறவன்ட்ட ஏய் அல்லாஹ்வை பார்த்து ஒண்ணு சொன்னாரா இல்லையா? அப்பயும் எப்படி பேசுங்கன்னு அல்லாஹ் சொல்லி தர்றான். அல்லாஹ் சொல்றான், நீ அவங்கள்ட்ட போய் பேசும்போது அல்லாஹ்வை எப்படி அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு, சார் இங்க பையன் வர்ற அந்த அம்மா சொல்லுது கரெக்டா காசு எண்ணிக்கிட்டு இருக்காரு ஆஜியாரு. அங்க இருந்து போய் ஏங்க உங்க பையன் இந்த ஒரு சமனா ட்ரெஸ் போய் அந்த காசு என்றதையும் கூட அந்த தெளிவா இருக்காரு. வேலையை பாரு, அவனுக்கு ட்ரெஸ் சின்ன பையன், அவனுக்கு எல்லாம் தெரியும். நான் எடுத்துறேன், காலையில அவனை கூட்டிட்டு போறேன் அப்படின்ட்டாரு. போச்சு, பைசெல்லாம் முடிஞ்சு இனி கேட்கவே முடியாது. இதை கேட்டான், காலையில ஆயிடுச்சு, அத்தா கடைக்கு போறதுக்கு முன்னாடி சொல்றாங்களே சட்டை வேணும் அப்படின்னா கடையில போய் எடுத்துட்டு வந்துடுவாங்க. அந்த 10வது வந்த உடனே 9வது வந்தோடனே அது வரையும் ட்ரெஸ் வாங்கணும்னா அத்தா கையே பிடிச்சிட்டு ஓடின பையன் அவர் சொல்லுவார் வந்துருன்னு. அவர்கிட்ட பேச முடியாது யாரும். நான் கிளாஸ்ல சொல்றேன், அடே எங்க அத்தா அம்மா மேலாம் எங்களுக்கு ரொம்ப மரியாதைடா. எங்க அத்தா உள்ள வந்தாங்கன்னா இப்படி எந்திரிச்சு நின்றுக்குவோம், அப்படி ஓரமா ரூமுக்குள்ள போயிடுவோம். நான் எங்க காலத்திலாம் அப்படின்னு, நாங்களும் அப்படித்தான் சார்னா. ஒரு பையன் என்னடா அப்படின்னு கேட்டா, எங்க அத்தா அந்த வாசல் வெளியே வந்த இந்த வாசல் எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருப்பார். அந்த ஏந்த போன நோண்டிக்கிட்டு இருக்கேன், இதை ஏன் கையில வச்சுக்கிட்டு இருக்கேன், இதை ஏன் செய்யல, செருப்பையே இப்படி போட்ட, பேப்பரையே இங்க வைக்கல, மிஸ்டர் பெர்ஃபெக்ட்னு பேர் வச்சிருக்கேங்கிறானே. யாருக்கு பெத்த அப்பனுக்கு மிஸ்டர் பெர்ஃபெக்ட். அந்த வாசல்ல வந்தா இந்த வாசல்ல நம்ம அப்படித்தான் இருக்கேன். அந்த அத்தா சொல்றாரு வாயா போவோம் அப்படின்னு சொன்னோன்னா அந்த பையன் சொல்றான் வருவோம்ல அப்படின்னு. இந்த ஸ்லாங் வருவோம்ல அப்படின்னு இழுத்த உடனே அவர் சொல்ற நீங்க பஸ் ஸ்டாண்டுக்கு போங்க நான் வர்றேன்மா. அது வரையும் பின்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு இருந்தவன். அப்படி அவன் உங்க பையன் சொன்னான்னா நீங்க புரிஞ்சுக்கிட்டு அவன் ஒரு லெவலுக்கு வந்துட்டான். முன்னாடி வளர்த்தது மாதிரி அவனை வளர்க்க கூடாதுன்னு தெரிஞ்சுக்கணும். அது புரியுதா? ஏற்கனவே இருந்த பாய் இல்லாம இப்ப பெரிய இவன்ட்ட எப்படி ட்ரீட் பண்றதுங்கிறது சம்பந்தமா திருக்குறான் மதிஷும் நிறைய பேசு. அது நம்ம ஆளுகளுக்கு சுத்தமா தெரியாது. இவனை போய் திரும்ப இவன்ட்ட எதையாவது ஒண்ணு பேசி நிறைய குடும்பங்கள்ல அந்த வயசுக்கு வந்த அந்த பசங்கள்கிட்டையும் பிள்ளைகள்கிட்டையும் பேச தெரியறது இல்லை. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுவாங்க, லா துரப்பு அவுலாதக்கும் கமா ரப்பாக்கும் ஆபாஉக்கும் லிஅன்னஹும் خلقوا من زمان غير زمانكم. Don't raise your children as your parents raised. எப்ப பார்த்தாலும் எங்க அத்தா இப்படி வருது, எங்க அத்தா எனக்கு எப்படி சரி, எங்க அத்தாக்கு அப்படியே பேசாத. அவங்க சொல்றாங்க பேசாத. Don't raise your children. لا تربوا أولادكم كما رباكم لأنهم خلقوا من زمان غير زمانكم. இன்னைக்குள்ள டிஜிட்டல் அவன் பிறந்திருக்கான். உங்க பிள்ளைகளுடைய அறிவும் அவனுடைய போக்கும் அவனுடைய சிந்தனையும் வேற. அவன்கிட்ட போய் எங்க அத்தா இருந்தாலும் போயாமா இப்ப அதெல்லாம் கேட்கறதுக்கு ரெடியாவே இல்லை. இன்னைக்கு மாமா வந்திருக்காரா, முன்னாடி எல்லாம் வந்து இந்த தாத்தா பாட்டி மாமா எல்லாம் வந்தாங்கன்னா ஒரு வாரமா அந்த பசங்க அப்படியே சொல்லிக்கிட்டே தெரியுமா, தாத்தா வருது பாட்டா வருது மாட்டி வந்த உடனே ஒரு முட்டாய் எடுத்து கொடுப்பாங்க. அந்த காலத்துல உள்ள அந்த பள்ளி முட்டாய் வாங்கல, 5 காசு முட்டாய் அதை வாங்கி எங்க தாத்தா முட்டாய் அப்படிலாம் பேசிட்டு இருப்பான். இன்னைக்கு சொந்த மாமா உட்காந்து பேசிட்டு இருக்காரு. அத்தா மாமா பையன் போனா அத்தா சொல்றாரு, டேய் மாமா வந்திருக்காரு, ஹாய் அங்கிள் பிஸியா இருக்கேன்னு போயிட்டே இருக்காங்க. அவன் இன்னும் கூட பேசுறதுக்கு தயாரா இல்ல. ஹாய் டாடுங்கிறான், ஹாய் மாமுங்கிறான், அங்கு இப்பெல்லாம் பாதி தான் ஹாய் அங்கு போடி உன்னை போட்டு உள்ள அமுக்கு கபரு போட்டேன்னு என்னடா சொல்ல வரீங்க நீங்க எல்லாம்? நம்மளால இந்த சமூகத்தை உள்வாங்க முடிய மாட்டேங்குது பார்த்தீங்களா? அவன்கிட்ட பேசுறதுக்கும் தெரியல. எங்க நபி சொன்னாங்க லிங்தலகும், எங்கள் பெருமானார் எப்படி தெரியுமா,
தெருவுல இறங்கிட்டா சின்ன பிள்ளைய ஓடியாந்து பேசும். சின்ன பிள்ளைகளுடைய பெயர்கள் முதற்கொண்டு எங்கள் பெருமானாருக்கு தெரியும். ரோட்ல போகும்போது கூப்பிட்டு பேசுவாங்க. ஒரு ஹதீஸ் ரொம்ப ஃபேமஸா அஜர்த்துமார்கள் எல்லாம் சொல்லுவாங்க. ஒரு நாள் பெருமானார் இறங்கி வராங்க, 3 பையன் நிக்கிறான், ஒருத்தனை காணும். கூப்பிட்டு கேட்டாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் 3 பிள்ளைய விட்டாங்க. அது வரையும் சஹாபாக்கள் எல்லாம் பள்ளியாசல் இருப்பாங்க. இங்க வெளியே வந்தோடனே பிள்ளைகள் முடியாதவொடனே ரசூலுல்லாஹ் கை கொடுக்குறாங்க. 3 பேருக்கு சலாம் சொல்லி கேட்குறாங்க. அந்த 4வது ஒரு பிளம் அவன் எங்கடா காணும் அப்படின்னு ஒரு சின்ன குட்டி பையன். உடனே ஒரு பையன் சொல்றான், அவன் வீட்டுல ஒரு மௌத்தியா ரசூலுல்லாஹ் அப்படிங்கிறான். டக்குன்னு ரசூல் மௌத்தா, ஏன்னா நமக்கு தெரிஞ்சிருக்குமே மௌத்துன்னா, எப்படி மௌத்து தெரியல அப்படின்னு சொன்னா அந்த பையன் சொன்னான், அவன் ஒரு சிட்டுக்குருவி வளர்த்துக்கிட்டு இருந்தா அது மௌத்தா போச்சுன்னா. ஏன்னா அதை அறிவுக்கு தானே சார் அவன் பேசுவான். அவன் சின்ன பையன். அவன் இவங்க நபி, வகி வந்துகிட்டு இருக்கு, இங்க வகிய சொல்லணும், இங்க வேற தாவத்துக்கு ஆள் அனுப்பணும், இஸ்லாமிய சட்டங்களை சொல்லணும். அவ்வளவு நெருக்கடியில இருக்கக்கூடிய அந்த பெருமானார் உடனே மண்டையில சிட்டுக்குருவி செத்துதான் மௌத்து அப்படிலாம் சொல்லல. ஓ அப்படியா, சரி ஒண்ணு செய்வோம் வாங்க, நம்ம எல்லாம் போய் அவங்க வீட்டுல மௌத்து விசாரிச்சுட்டு வருவோம்னு கிளம்புறாங்க. சார் நான் சொல்றது உங்களுக்கு லேசா இருக்கலாம், அந்த நத்தினுடைய அந்த மனசை பாருங்க எப்படி இருந்தாங்கிறத பாருங்க. உடனே சொல்றாங்க, வாங்கத்தா போய் உங்க வீட்டுல போகுது. முன்னாடி ரசூல்லா போக, அந்த முன்னாடி அந்த 3 பிளமும் பின்னாடியே போகுது. அங்க போய் சொல்லியாச்சு, ரசூல்லா வர்றாங்க. அந்த பையன் வந்தாரு, என்னத்தான் அழுகுறாரு, கண்ணில் தனியா ஊத்துது, கண்ணை தொடச்சு விடுறாங்க. இறந்து போச்சு, என்னத்தான் அடைஞ்சினோம் கதையா சொல்றான். சிட்டுக்குரிய வாங்கினா பொட்டிக்குள்ள போட்டேன்னா அது வச்சிருந்தானே அடிவான், காலில் பார்த்தாலும் செத்து போய் கிடக்கு, யாரும் போயிட்டு யாரும் கண்ணை தொடச்சு விடுற ரசூல்லா சொன்னாங்க, உனக்கு ஒரு சிட்டுக்குரிய நான் வாங்கி தரேன். யா உமைர் கேக்குறாங்க, யா உமைர் மா ஃபஅல பிக நுமைர், அதுக்கு பேர் யா அப்பா உமைர் மா ஃபஅல பிக. உமைருடைய தந்தை, அவர் பேர் அபு உமைர். உன் சிட்டுக்குருவிக்கு என்னத்தாச்சு, ஒன்னும் கவலைப்படாத, உனக்கு ஒண்ணு வாங்கி தர்றேன்னு. லிந்தர் ரஹ்மத்துல் முஹ்தாத், எங்க தொட்டாலும் ரஹ்மத்தின் ரசூலுல்லாஹ். மின்தலஹு, நீங்கள் ரொம்ப சாஃப்ட் கேரக்டர் எல்லாம் சொல்றாங்க. சகோதரர்களே, உங்கள் குடும்பத்தினிடத்துல சாப்பிட்டா இருந்து பாருங்க. எங்க நபியினுடைய சுன்னத் அங்கதான் வருது. உங்க குடும்பத்துல போனதுல நல்ல வார்த்தைகளை பேசுங்க சார். வெளியே பேசும்போது சொன்னா எவ்வளவு பெரிய கோவக்காரன் தெரியுமா, எனக்கு கோவம் வந்தா எவ்வளவு பெரிய ஆளை அப்படி சீறிடுவேண்டா அப்படிங்கிறாங்கல்ல, அசிங்கம். உன்னை அப்படி அடையாளப்படுத்துவது. ஒரு வீட்டுக்குள்ள போன உடனே நல்ல வார்த்தைகள் இருக்கா சார். ஒரு வீட்டுக்குள்ள அப்படி போனோம்னா அஸ்ஸலாமு அலைக்கும், நல்லா இருக்கீங்களா, உள்ள வாங்க, அந்த மனைவி சிரிச்சுக்கிட்டே அழைச்சி அப்படி ஏதாவது நடக்குதா? போன உடனே சண்டை, செருப்பு இங்க இருக்குங்கிறார். வரும்போதே கோவத்துல வர்றாரு ஆஜியார். ஆஜியார் கோவமா இருக்காங்கிறதுக்கு அடையாளே ஒரு செருப்பு வாசல்ல, இன்னொரு செருப்பு ஹால்ல இருக்குங்கிறான். அந்த பொண்டாட்டி பயப்படுது. உள்ள வரும்போதே அந்த வீட்டுக்காரம்மா பையன் என்ன இன்னைக்கு எப்படி வருவாரோ தெரியலையே, குளவுமா பதில் நடக்குமா ஓது நடக்குமாங்குது அது வீட்டுல. அவன் பையன் அதுக்கு மேல இருக்கிறது. சார், நீங்க எவ்வளவு பெரிய முதலாளியாக இருந்தாலும் பெருமானார் சொல்லுவாங்க, செருப்போடு சேர்த்து உன்னுடைய பொறுப்புகளையும் கழட்டி வச்சுட்டு வந்துரு. ஒரு கம்பெனிக்கு சிஇஓ தான், ஆனா உன் பிள்ளைக்கு நீ அப்பன் இல்லையா? உன் பிள்ளைக்கு நீ அப்பன் இல்லையா? செருப்போட சேர்த்து பொறுப்பு வச்சுட்டு வந்துரு. அங்க வந்து மேனேஜர் மாதிரி உட்காந்துக்கிட்டு அந்த 1.5 வயசு 2 வயசு பிள்ளைய இங்க வா அப்படின்னாலும் வராது. நீ இங்க வா அப்படின்னு கூப்பிடுவாங்க. அந்த பிள்ளைகளுக்கு அதெல்லாம் தெரியும், நீங்க வா. லியோ டால்ஸ்டாய் ஒரு பெரிய எழுத்தாளன். அதான் இதுல கடற்கரையில காத்து வாங்கிட்டு மல்லாக படுத்து கிடந்தான். ஒரு புள்ள வந்து பந்து அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. இப்படி அவன் பார்த்து சிரிப்பு, அந்த பந்து பக்கத்துல வந்தோடனே இப்படி கையால தள்ளி விட்டான். அந்த பிள்ளைக்கு ஒரே சந்தோஷம். திரும்ப அவன் பக்கமே தள்ளி விடுச்சு, திரும்ப அவன் தள்ளி விட்டான், திரும்ப அவன். இப்படி 2 பேரும் சேர்ந்து விளையாடுறாங்க. விளையாடின உடனே கொஞ்ச நேரம் விளையாட்டு, சரி அம்மா கூட்டு போயிட்டு விட்டுமானுச்சு அந்த புள்ள. உடனே லியோ டால்ஸ்டாய் உலகத்தையே அறிஞ்ச ஒரு பெரிய எழுத்தாளன். அவன் சொன்னா, இங்க வா, உங்க அம்மாட்ட போய் நீ சொல்லு, நான் யாரு கூட தெரியுமா விளையாடினேன், லியோ டால்ஸ்டாய் கூட விளையாடினேன்னு போய் சொல்லு உங்க அம்மாட்ட. சந்தோஷப்படுவாங்கல்ல, இவ்வளவு பெரிய எழுத்தாளங்க. உடனே அந்த புள்ள சொல்லிச்சு, ஜான்சி கூட விளையாடினேன்னு உங்க அம்மாட்ட சொல்லுங்க அப்படின்னு. எப்படி ஜான்சி கூட விளையாடினேன்னு உம்மாட்ட, அந்த அம்மாவை கபூர்ல வச்சாச்சு. அந்த பிள்ளைக்கு தெரிஞ்சது ஏன் கூட அந்த எவன் லியோ டால்ஸ்டாயா இருந்தானே, எவனா இருந்தானே. ஏன் பெருமானார் சொல்றாங்க, மன்கான லஹு சபியுன் ஃபஅலைஹி அன் யதஸாபா லஹு, எந்த வீட்டில் குழந்தை இருக்கிறதோ நீங்களும் கொஞ்சம் குழந்தையாகுங்கள் அப்படிங்கிறாங்க. கட்டளை. அந்த பிள்ளைக்கு தகுந்த வார்த்தையில பேசணும், அது சிரிக்கிறது மாதிரி பேசணும். ஒரு ஹதீஸ்ல வருது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல பிள்ளைகள் விளையாடி கொண்டே இருந்தார்கள், நாக்கை நீட்டி காட்டினாங்க. அந்த செவப்பு பார்த்தோன்னா அதை பிடிக்கிறதுக்கு பிள்ளைகள் முடியா இருந்துச்சு, உடனே உள்ள எடுத்துக்கிட்டாங்க.
சார் அந்த பிள்ளைகள் கூட எப்படி லிங்கலாகும். இன்னைக்கு அதுக்கு நேர் மாற்றமாக ஏதோ ஒரு பெரிய ஒரு ரவுடி மாதிரியும் அல்லது ஒரு சினிமா செய்தியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய இவன் மாதிரி அப்படியே வீட்டுக்கு வர்றது நம்ம பழக்கத்திலே இல்லை. மனைவி இடத்திலே அன்பாக பேச வேண்டும், நேரம் பார்த்து பேசணும். அது ஒண்ணு இருக்கு. அன்னைக்கு ஒரு அஜர்த்து சொன்னாரு, நிறைய பிரச்சனைகளுக்கு காரணம் பேசாம இருக்கிறது தான், கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேசுங்க. ஒரு வாரம் கழிச்சு ஒருத்தர் என்கிட்ட வந்தாரு, அஜர்த்து இதுவரையும் வாழ்க்கை நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு, உட்கார்ந்து பேசுனதுல இருந்து எழ ஆரம்பிச்சிருச்சு. நான் சும்மா தான் இருந்தேன், அஜர்த்து மாதிரி ஏதோ சொல்றேன்னு வீட்டுல போய் உட்கார்ந்து வீட்டுக்காரியை கூப்பிட்டு பேச ஆரம்பிச்சா அதை ஆரம்பிக்கிறதே பஞ்சாயத்தா தான் இருக்கு. ஆகஸ்ட் மாசம் 21 நீங்க இப்படி சொன்னீங்கல்ல நான் ஆரம்பிச்சா எனக்கு இதுக்கு எப்படா பதில் சொல்றதுன்னு தெரியல. அதே மாதிரிதான் போன மாசம் டிசம்பர்ல உங்க அம்மாவுக்கு அதை வாங்கி கொடுத்துட்டு எனக்கு வாங்கி தர மாட்டேங்கல. எனக்கு மண்டையில இவ சொல்றதெல்லாம் உள்ள டிசம்பர் 21 நம்ம என்னடா செஞ்சோம்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். ஆனா அதை டேட்டை அடிக்கிட்டு போயிட்டே இருக்கா, என்னால ஒண்ணும் செய்ய முடியல. பேசவே வேண்டாம்னு எழுதிட்டு நேரம் பார்த்து பேசுறது, எப்படி பேசுறதுன்னு பேசுறது நீத்தலம். ரெண்டாவது அந்த செய்தியில் அல்லாஹ் தஆலா பெருமானாரை பார்த்து ஒரு செய்தி சொல்றான், லவ் குன்த ஃபல்லன் கதீலல் கல்பி லன் ஃபல்லு மின் ஹவுலிக். யா ரசூலுல்லாஹ், நீங்கள் கடினமாக பேசினால் அல்லது கடினமாக நடந்து கொண்டால் மக்கள் உங்களோடு இருக்க மாட்டார்கள். வலவ் அன்ஃபக்த மா ஃபில் அர்தி ஜமீஆ மா அல்லஃப்த பைன குலூபிஹிம். இந்த உலகத்தையே செலவு செய்தாலும் இவர்களுடைய இதயங்களை நீங்கள் சேர்த்திருக்க முடியாது. 120 வருஷம் போர் பண்ணான், சண்டையே சண்டை. இன்னைக்கு நிறைய பேர் தெரியாம கேட்கிறாங்கல்ல, உங்க வாயெல்லாம் வந்து அடிச்சுக்கிட்டான் இருக்கான். 120 வருட சண்டையை ஒத்தை வார்த்தையில் நிறுத்தியவர்கள் பெருமானார். அந்த 2 பேருக்கு மத்தியில் அன்பை வளர்க்க வச்சவங்க பெருமானார். 120 வருஷம் சண்டை போட்டுக்கிட்டு இருந்த ஹவுஸ் ஹஜ்ரஜ் அப்படிங்கிற கூட்டம் பெருமானார் வந்து சொன்ன உடனே தோழர்களாக ஆகி போனார்கள், சகோதரர்களாக ஆகி போனார்கள். தானாலாம் நடக்காதுங்கிறான் அல்ல, அப்படிலாம் ஆக்க முடியாது. நாயகமே உங்க வார்த்தை ஆக்குச்சுங்கிறானே, உங்க வார்த்தை ஆக்குச்சுங்கிறானே. அடுத்து சொல்லிட்டு அல்ல சொல்றான், இது லவ் குன்த ஃபல்லன் கதீலல் கல்பி லன் ஃபல்லு மின் ஹவுலிக் வஷாவிருஹும் ஃபஅஃபு அன்ஹும் வஸ்தக்ஃபிர் லஹும் வஷாவிருஹும். முக்கியமா 2024 ஒவ்வொரு குடும்பத்துக்கும் மனிதனுக்கும் தேவையான வார்த்தை எல்லாம் சொல்றான். மனிதர்கள் சில நேரத்துல கூட குறைச்சு ஏதாவது செய்வான், அதை விடுங்க, அதை பெருதுபடுத்தாதீங்க. பிள்ளை செய்யறத பொண்டாடி செய்யறத. சார் எங்க மாமியார் என்ன பார்த்து இப்படி கேட்டாரு, அதனால நாங்க வீட்டுக்கே போறதில்லை. நான் எங்க மாமனார் வீட்டுக்கே போறதில்லை. எப்பங்க கேட்டார்? 25 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டார். அட லூசு போயில, 25 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டதுக்கு இன்னைக்கு வரையுமா அப்படி சண்டை போடுறதா? இது என்ன குணம் இது? பெருமானார் சொன்னாங்க, விட்டு கொடுத்து வாழுங்க. விட்டு போயிடு. மனிதன்னா அப்படிதான் பேசுவான். நம்ம ஒரு நேரத்துல பேசுறது இல்லையா, நம்ம ஒரு நேரத்துல இப்படி செய்யறது இல்லையா? அரவணைச்சிங்க, விட்டு கொடுங்க, அவர்களை மன்னியுங்கள், மன்னியுங்கள், அவர்களுக்காக வேண்டி மன்னிப்பும் தேடுங்கள். குடும்பம் அப்படியே ஜொலிக்கும், நாங்க அந்த ஊர் அப்படியே ஜொலிக்கும். நாங்க விட்டுருங்க, அவங்கள போய் இல்லாதவங்களை போய் அவங்கள சிரமப்படுத்திக்கிட்டு இருக்காரு. அப்துல் கைஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு கூட்டம் பெருமானாரை சந்திக்க வருகிறது. அல்ல அஷஜ் அப்படிங்கக்கூடிய கூட்டம், அந்த தலைவர் அவர் இருந்தார். இப்ப நம்மளே நிறைய பேர் மதீனாவுக்கு போனாங்க அப்படின்னு சொன்னா ஒரு புது சட்டை, ஒரு புது கையெல்லாம் வச்சுக்குவாங்க, சுன்னத்து. இங்க இருந்து நம்ம போகும்போது என்ன செய்வோம், மக்காவுக்கு போயிட்டு இது உம்ராவோ அல்லது ஹஜ்ஜோ, என்ன இன்னைக்கு உம்ராவும் பயங்கரமான இதாயிடுச்சு. எல்லாரும் யார் வேண்டாலும் போகலாம், மாச காசு கட்டி எப்படியாவது போகலாம். எப்ப பார்த்தாலும் கூட்டம் நிறைஞ்சுக்கிட்டே இருக்கு. மதீனாவுக்கு போறாரு, ஒரு நல்ல சட்டை ஒரு கையிலேயே வச்சுக்கிட்டு எம்பெருமானாரை பார்க்க போகும்போது போலாம். இன்னும் சில பேர்லாம் ஏண்டா இதெல்லாம் கட்டிக்கிட்டு எப்படா போறது, எனக்கு நபி நடந்த தெருல நான் ஓடுறேன்டான்னு ஓடி போய் அந்த இடத்துல நீங்க போனா தெரியும் சார், ஓடியாருவாங்க சார். அந்த இதை திறந்து விட்ட உடனே பெருமானாருடைய ஜியாரத், அந்த பாபு செலாம திறந்த உடனே நான் அனுபவப்பட்டிருக்கிறேன். கீழே வெல்லாத கூட தான் தள்ளி விட்டுருப்பான். அப்படி எங்களுக்கு இந்த நபி, நீங்கள் இஸ்லாத்தை அல்லாஹ்வை திருக்குரான காட்டாட்டி எங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்க, காட்டுப்பயல்களாக இருந்திருப்போம். எங்களை மனிதர்களாக மாற்றினீர்கள். இந்த இடத்துல நீங்க நடந்த இடத்துல நீங்க இருக்கிற இடத்துக்கு நாங்க வந்திருக்குமே யார சொல்லேன்னு உயிரும் உடலும் ஒன்றாக உயிர் கூட்டம் வந்து உட்கார்ந்து ஒருத்தர் முடியல ரசூல்லா காணவேன்னு கேட்டாங்க. இந்த அப்துல் கைஸ் எங்கன்னு கேட்டாங்க. ஏன்னா அவர் தான் இந்த டீமுக்கு தலைவர். இந்த அப்துல் கைஸ் எங்க அப்படின்னா, அப்ப அந்த கூட்டம் அப்பதான் தேடி பார்க்கறான், எங்கேயா நம்ம கூட வந்து ஆளை காணும் அப்படின்னு தேடி பார்த்துட்டு சொன்னா, யார சொல்ல எப்போதுமே டிலே, எப்போதுமே லேட்டு. நம்மளாம் சில பேர் இருப்பான்ல, பஸ் போனவன தான் பஸ் ஸ்டாண்டுக்கே வருவான். காலையில இருந்து கிளம்பி கரெக்டா 9:05 9:10 வந்துருவான். கரெக்டா தொழுகை 8:05 அஜர்த்து எப்ப செலாம் கொடுப்பாரோ அந்த நேரத்துக்கு உள்ள வந்துருவோம். நமக்கெல்லாம் நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு குணம் இருக்கும், எல்லாத்துலயுமே டிலே. இப்ப டிலே அப்படின்னா அப்பதான் உள்ள வர்றாரு.
ஒன்னும் பெருமானாரோட கூட்டு பக்கத்துல உட்காந்து வந்து பெருமானாருடைய கையை காலெல்லாம் முத்தம் போட்டார். ஹதீஸ்ல வருது, கையை காலை பிடிச்சு முத்தம் போட்டார். உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹஸ்லத்தானி, உங்களிடத்துல இருக்கக்கூடிய 2 குணம், யுஹிப்புஹும் அல்லாஹு வ ரசூலுஹு, அந்த குணத்தை அல்லாஹ்வும் அல்லாஹ்வினுடைய தூதரும் பிரியப்படுறாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, அல் ஹில்மு வல் உனா, அல் ஹில்மு வல் உனா, அல் ஹில்மு வல் உனா. 2 குணம் உங்கள்கிட்ட இருக்கு, அது அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பிடிக்கும்னாங்க. முதல் குணம் என்ன தெரியுமா? சகிப்புத்தன்மை. எங்கேருந்து வந்தாலும் பொறுமையா இருக்கிறது, சகித்து ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்ளுகிறது, அதை அங்கீகரிக்கிறது. இப்ப வந்துட்டோம், வந்த உடனே ஓடுறது இல்லை, இறக்கி பெட்டியை வச்சுட்டு தனக்கான ஆடைகளை எடுத்து அணிஞ்சு அத்தரை பூஜைக்கு போறது. சொல்லிட்டு அடுத்த குணம் சொன்னாங்க, அல் ஹில்மு வல் உனாத். உனாத் அப்படின்னா நிதானம், 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 நிதானம். இன்றைய பிள்ளைகளிடத்திலே இல்லாத ஒன்று. சார், நான் மறுதளிச்சு பேசுறேன்னு நினைக்க வேண்டாம். எதையுமே உடனே உடனே அடுத்ததுக்கு போகணும்னு நினைக்கக்கூடிய குணம் இந்த ஊர் வந்துருச்சு. குறிப்பாக இஸ்லாமிய இடத்துல ஒரு போனை 6 மாசம் நான் தூக்கி எறிஞ்சிட்டு இன்னொரு ஒரு பையனை கிளாஸ்ல போனை புடிச்சிட்டு வந்துட்டேன். பின்னாடியே வந்தான், அதுலாட்டி வந்து டேபிள் மேல போட்டு பாத்ரூமுக்கு போறதுக்காண்டி போயிட்டேன். இங்க ஏதோ கலவரம் நடக்குது டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள. வெளியே வந்து கேட்கிறாங்க, சார் ஒரு சார் கேட்கிறாரு, சார் எப்ப சார் ஐபோன் வாங்கினீங்க அப்படின்னு. அந்த போனை கூட பார்க்கல, ஆப்பிள் எப்ப சார் வாங்கினீங்க அப்படின்னு. நான் வாங்கலாம்னு ஒரு பையனை பிடிக்கிட்டு வந்தேன். உடனே பின்னாடியே வந்துட்டான். வந்தோடனே அந்த பையனை கூப்பிட்டு, இதை ஏட்டா நீங்க வச்சிருக்க அப்படின்னு. உடனே எங்க சார் எடுத்து கொடுக்குறாரு, சார் இது 60,000 ரூபாய் போன் சார் அப்படிங்கிறார். அவர் எனக்கு ஏற்றி விடுறாரு. எனக்கு தெரியல உண்மையிலே 60,000 ரூபாய் போன் உனக்கு எதுக்குடா அப்படின்னு கேட்டேன். நீ பிசினஸ் பண்றியா, இல்ல வேற ஏதாவது தொழில்கள் இருக்கியா, இல்ல முக்கியமான ஏதாவது பொறுப்புகள் இருக்கியா? ஒண்ணும் இல்லை சார், ஸ்டூடெண்டா தான் இருக்கேன். உனக்கு எதுக்கு நான் 60,000 ரூபாய் போன் அப்படின்னு. உடனே அவங்க ஒரு பதில் சொன்னான் பாருங்க. அந்த பதில கேட்டோன்னா காதலாம் இருந்துச்சு. எங்க அத்தா வாங்கி தந்தார் சார். நான் சொன்னேன், ஒன்ன திட்டக்கூடாது, ஒப்பனை தான் திட்டணும்னு. வேற என்ன சார் சொல்றது? அடர்த்தியாக முஸ்லிம்கள் வாழுகிற ஒரு ஊரில் இருக்கக்கூடிய ஒரு மாணவன், நம்மளும் நம்ம பிள்ளைகளுக்கு எதுக்கு வாங்கி கொடுக்குறோம்? நிதானம் இல்லை. ஒரு காலத்துல ஒரு சேனல் தான் இருக்கும். அந்த சேனல் பேர் என்ன? அந்த இதுல நியூஸ் ஓடுமே, டொட்டோடை அப்படின்னு, தூர்தர்ஷன் ஒரு, அதுதான் எங்க போனாலும் ஓடும், கருப்பா இருக்கும். இன்னைக்கு 1000 சேனல் சார். அத்தா பார்த்துக்கிட்டே இருக்கும்போது மகன் சைலண்ட் அடிக்கிறான், கொண்டாட்டி இன்னொன்னு வையாங்கிறா. இதை பார்க்கும் போதே அடுத்ததுக்கு எதுலையும் நிம்மதி இல்லை. நான் சொல்றது வணங்குதா? ஒரு பொருள் நிம்மதியா வாழ முடியல, அதோட அவனுக்கு நிம்மதி கிடைக்கிறதே இல்லை. இதுன்னா அடுத்து 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 எங்க போய் முட்ட போறோம்? ஒரு சின்ன அறைகள்ல வெறும் 2 சட்டைகளை வச்சு 1 வருஷம் அந்த சட்டையை போட்டு வாழ்ந்து அதுல சந்தோஷப்பட்ட கூட்டம் எங்கே? 200 சட்டை இருக்கு, எதை போறதுன்னு தெரியலன்னு உட்கார்ந்துருக்கான் யோசிச்சுக்கிட்டு. பெருமானார் சொன்னாங்க, அல் ஹில்மு வல் உனா. உங்களுக்கு மட்டுமல்ல, 1400 ஆண்டுகளுக்கு பின்னால் 2024 என் சமூகத்திலிருந்து ஒரு கூட்டம் வருவான், அவனுக்கும் சேர்த்து இந்த செய்தி உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்கள், எதிலும் நிதானம் வேண்டும். நான் அடிக்கடி சொல்லுகிற செய்தி, ஒரு பையன் வேகமா காலேஜ் போய் வண்டியில போனா நிப்பாட்டி கிளாஸுக்கு வந்து உடனே கேட்டேன், எங்கடா இவ்வளவு வேகமா போறேன்னா ஒரு பதில் சொன்னான் பாரு சார். எனக்கு சார், எனக்கு முன்னாடி ஒருத்தன் வேகமா போனான் சார். நான் சொல்றது அவன் ஓட்டணும்னு ஆச்சே இல்லை, எவனாவது ஓட்டினா விரட்டி பிடிக்கிறது, பின்னாடியே விரட்டிக்கிட்டே போ. ஏன்டா இவ்வளவு வேகமா போனான்னா, எனக்கு முன்னாடி ஒருத்தன் வேகமா போனான். நான் சொன்னேன், நான் அங்க போனேன் பாத்தியான்னு. இல்லைன்னா நான் சொன்னேன், அதுக்கு முன்னாடி இன்னொருத்தன் போனா அவனை பார்க்கலையான்னு கேட்டேன் அவன்கிட்ட. சார் என்ன சார் சொன்னீங்க, பார்க்க இல்லைன்னா அவனையும் முந்திரி பண்ண சார். நான் சொன்னேன், அதுதான் இஸ்ராயல்னு. அவனை காலையிலிருந்து கூட்டு போயிட்டு இருக்காரு. அவன் பின்னாடி நீ ஏன்டா போற? இந்த முன்னாடி போனவர் இஸ்ராயல், அவனை கூட்டு போயிட்டு இருக்காரு. வாத்தா வாத்தா வலிக்குள்ள வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் 120 வரை அந்த முள்ளு போகுதான்னு பார்த்துக்கிட்டே போறான் வண்டியில. அந்த முள்ளு போகுதோ இல்லையே, முதுகு முள்ளு போயிருது நம்ம பிள்ளைகளுக்குலாம். வாங்கி கொடுக்குற பெத்தவங்க எதை சொல்லி கொடுத்து வாங்கி கொடுக்குறோன்னு சொல்லுங்க. நான் இன்னொன்றையும் சொல்லிக் கொள்ளுகிறேன், நீங்களா பேசாதீங்க. நீ போய் அவனுக்கு லெக்சர் எடுத்தனா கேட்கவே மாட்டான். ஒன்றை சொல்லுகிறேன், இந்த ஹதீஸ ஒரு 4 தடவை அவன் காதுல சொல்லுங்க, அரபியாவே இருக்கட்டும். 1400 ஆண்டுகள் இந்த ஹதீஸ் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த ஹதீஸ மட்டும் அப்படி சொல்லுங்க அவன் காதுல, உடனே கேட்பான், உடனே கேட்பான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஊர்ல கூப்பிட்டுருந்தாங்க, இதோட இந்த செய்தியை சொல்லி நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். ஒரு ஊர்ல கூப்பிட்டுருந்தாங்க, அதற்கு ஒரே மொபைல் அடிக்கிட்டா தெரிஞ்சு எங்க பிள்ளைய என்ன செய்யறதுன்னே தெரியல. வீட்டுக்கார சார், ஒரு காலம் இருந்தது, மனைவி கணவன்லாம் பேசி கீசி இரவுல தூங்குவாங்க, பிள்ளைகள் 8 மணிக்கெல்லாம் படுத்துவாங்க. இன்னைக்கு பொண்டாட்டி ஒரு சைடு அங்க படுத்து மொபைல் பார்த்துக்கிட்டு இருக்கு, இங்க புரிச்சவங்க எப்ப தூக்கம் வந்தது எப்ப தூங்கினாங்க, டிஸ்டர்பன்ஸா இருந்துச்சுன்னா ரூமை மாத்திடுறாங்க, நான் தனியா போயிடுறேன்றாங்க.
இப்படியே விடிகிற வரையும் பார்க்கலாம். 12 மணியை பார்த்துட்டு தான் படுப்பேங்கிறான் எங்க மாணவர்கள்லாம். 12 மணி அடுத்த நாள் பார்த்துட்டு தான் சார் நாங்க தூங்குறதுங்கண்ணா. என்ன கொடுமையான தலைமுறை இது. அப்போ ஒரு ஊர்ல கேட்டான், இந்த அடிக்ட்ல இருந்து வெளியே வர்றதுக்கு, இந்த மொபைல் அடிக்ட்ல இருந்து, அல்லது இது பான் அடிக்ட், இன்னைக்கு இந்த கெட்ட படங்களை பாக்குறது பெரிய ஆள்கள்ட்ட, சின்ன பிள்ளைகள்கிட்ட, வயசுக்கு வந்த ஆள்கள்ட்ட, ஆண்கள்ட்ட, பெண்கள்ட்ட அதிகமாயிருச்சு. இதுல இருந்து எங்க பிள்ளைகளை பாதுகாக்கிறதுக்கு ஏதாவது இருக்கான்னு கேட்கலாம். இன்னைக்கு பயானே உனக்கு தாங்க அப்படின்னு, இன்னைக்கு உன்னை வச்சு சங்க அறுத்துறேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியா சொன்னேன், நீ 1000 முறை அவனுக்கு அறிவுரை சொன்னாலும் உன் பையனும் பொண்ணும் கேட்க மாட்டார்கள். ஆனால் எம்பெருமானார் சொன்ன அறிவுரையை சொன்னா கேட்பான். இந்த வார்த்தையை 2 தடவை சொல்லு, உன் பையன் அந்த மொபைலை தூக்கி போட்டு ஓடிடுவாங்க. அதற்கு இதுக்கு தானே இத்தனை வருஷமா தவம் இருந்த, உடனே சொல்லுங்க, நான் அப்படி சொல்ல முடியாதுங்க. அதே மாதிரி சொல்லட்டாப்ப இப்ப நாயன்சல்லாசிலம் சொல்றாங்க, வேற ஒண்ணு வேணாம், நீங்க மாட்டிக்கிட்டீங்களா மொபைல் அடிக்கல, அல்லது அந்த படத்தை பார்க்கணும், அல்லது அதுலயே 24 மணி நேரம் போகுதா, இந்த 3 வார்த்தையை மட்டும் சொல்லுங்க. நாங்க ரசூலுல்லாஹ் அல்லாஹும்ம குஃபிர் தம்பி சொல்லுங்க பாப்போம். அல்லாஹும்ம தஹ்ஹிர் கல்பி, அல்லாஹும்ம ஹஸ்ஸின் ஃபரஜி, அல்லாஹும்ம யஸ்ஸிர் அம்ரி. உங்க அஜர்த்துக்கு இதை வாட்ஸ்அப்ல அனுப்பி விட்டுறேன், யார் வேண்டாலும் வாங்கிக்கிங்க. உங்க பையனோ பொண்ணோ தூங்கிட்டு இருக்கும்போது பக்கத்துல உட்கார்ந்து 1 வாரத்துக்கு ஓதுனீங்கன்னா அவன் ஓதி பார்த்த ஆடு மாதிரியே தெரியுவான். மொபைல வச்சுட்டு வேற வேலையை பார்ப்பான். நான் சொல்றது விளங்குதா? 2 மணி நேரம் பேசினாலும் கேட்காத புள்ள இந்த 4 வார்த்தையை 2 தடவை சொன்ன உடனே பாம்பா சுருண்டுருவான். இது ஆயிரக்கணக்கானவர்கள் ஓதி பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள். எந்த ஊருக்கு போனாலும் இந்த பஞ்சாயத்து நடக்குது சகோதரர்களே. அதோடு கடைசியாக என்னை அழைத்து இங்கே பேச வைத்த என்ன என்னமோ ஒன்று சொல்றேன் இருந்தேன், சொல்லுங்க. கடைசியா என்னமோ ஒன்று சொல்றேன் இருந்தேன். அப்ப எங்க அஜர்த்து ஆரம்பிச்சு வச்சுட்டு போயிட்டா. எங்க அஜர்த்து பேசும்போது அம்மா அப்படின்னு நிஅமத்தி ரப்பிக்க ஃபஹத்திஸ், பெருமானார் நிஅமத் அதை பத்தி நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்றேன். பேசலன்னா அதுக்கு அடுத்து உள்ள சூறாக்கள் அல்லாஹ் சொல்றான், வல துஸ்அலுன்ன யௌமஇதின் அனின் நஈம், வல துஸ்அலுன்ன யௌமஇதின் அனின் நஈம். கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நியாமத்தை பற்றி நீ பேசினியான்னு நாளைக்கு நான் கேட்பேங்கிறாங்களா. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நியாமத்தை பற்றி நாளைக்கு கியாமத்துல வரிசையா நிக்க வச்சு கேட்கும் போது அதுல டாப் லிஸ்ட்ல இருக்கிறது உங்களுக்கு தரப்பட்ட அருளப்பட்ட பெருமானாரை குறித்து நீ என்ன பேசின அப்படிங்கிறத நான் கேட்பேங்கிறேன். இது எதை நானா சொல்றத நினைச்சுக்க வேண்டாம். முஃபஸ்ஸிரீன்கள் அந்த ஆயத்துக்கு கீழே விளக்கம் எழுதுகிற போது நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு 10 நியாமத்தை சொல்லிட்டு 11வது சொல்றாங்க, இது எல்லாத்தையும் விட பெரிய விஷயம் பெருமானாரை குறித்து ஆண்களே உங்களிடத்தில் கேட்கப்படும், பெண்களே உங்களிடத்தில் கேட்கப்படும், நீங்கள் அந்த பெருமானாரை எவ்வளவு இந்த உலகத்தில் கொண்டாடினீர்கள், வாழ்ந்தீர்கள், அவங்கள மாதிரி செயல்பட்டீங்கன்னு. ஏற்கனவே நான் சொன்னேன்ல, நூன் ஆஃப் எம்பசைஸ், சும்மாலாம் கேட்க மாட்டான், கண்டிப்பா கேட்பாங்களாம். இன்னைக்கு இந்த ஊர்ல இருக்கக்கூடிய கோவால்பட்டினம் மக்களுக்கு அதுதான் மெசேஜ். ஒரு நாள் கூட பெருமானாரை மறந்து அல்லாஹ்வை மறந்து வாழுகிற காலங்களாக நம் காலங்கள் இருக்கக்கூடாது. எவன் ஒரு நாளைக்கு 40 செலவாத்துகள் இருக்கு இல்லையா, அதை ஓதுகிறானோ அவனுடைய கபரு வெளிச்சம் பெறும், அவனுடைய வாழ்க்கை வெளிச்சம் பெறும். அவன் நினைக்கிற காரியங்கள் இந்த உலகத்தில் நினைப்பதற்கு முன்னால் நடக்கும். அனுபவிக்கிறான் சார், நம்ம அனுபவிக்கல. அவனுடைய மறுமை வெற்றி பெறும். ஆகவே இந்த அறிவானவர்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை சேர்த்து எம்பெருமானாரை எந்த அளவுக்கு விளங்க வேண்டுமோ அந்த அளவுக்கு விளங்குகிற மக்களாக உங்களையும் என்னையும் அல்லாஹ் ஆக்கி தருவானாக. நான் எதை சொன்னேனோ, எதை சொல்ல மறந்தேனோ, எதை சொல்ல விட்டேனோ அத்தனையும் அல்லாஹ் இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை மக்கள் உடைய உள்ளத்திலும் இறக்கி நாளையிலிருந்து அவர்கள் உள்ளத்தில் வரலாற்றில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதை போன்று ஏற்படுத்துவதற்கு ரப்பே நீயே பொறுப்பாக இருக்கிறாய், உன்னையே பொறுப்பாக ஆக்குகிறேன் என்ற துவாவோடு உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி முடிக்கிறேன். ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.